கிறிஸ்துவுக்குள் அன்பாளைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ள அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சொத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் பேஜ் ஃபாலோ பண்ணுற சகோதரர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, மாதத்துக்கு ஒரு உவமை பார்க்கலாம் என்று நம்ம தீர்மானித்தோம். அதன் அடிப்படையில் இந்த மாதம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு உவமை பார்த்திங்கன்னா, உக்கிரக்காரன்கிறான ஒரு உவமையை பார்க்க போகிறோம். உக்கிரக்காரன்கிறான ஒரு உவமையை கூட இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நம்ம இந்த உவமைகளை பார்த்து வருகிறோம். அதில் 15ஆம் அதிகாரத்தில் இருந்த அந்த உவமைகள்லாம் என்ன செய்யணும் பார்த்து முடிச்சிருக்கோன்னு பார்க்கும். இன்றைக்கி 16ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு உவமை பார்க்க போகிறோம். அதனுடைய முதல் உவமை பார்த்திங்கன்னா, உக்கிரக்காரன்கிறான விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அந்த உக்கிரக்காரன்கிறான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த வேர்டை தமிழில் பார்த்திங்கன்னா உக்கிரக்காரன்னா கொடுமைக்காரனன் அப்படிங்கிறான விஷயம் மாதிரி நம்மளுக்கு பலருக்கு தோணலாம்னு பார்க்கும். ஆக்சுவலி அது கிடையாதுன்னு பார்க்கும். இந்த உக்கிரக்காரன் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா சர்வெண்ட் மேனேஜர் அப்படிங்கிற விஷயம் போட்டிருக்கு. சில வெர்ஷனில் ஸ்டீவர்டுன்னு போட்டிருக்கு, சில இதில் ஸ்டீவர்ட்ஷிப்னு போட்டிருக்குன்னு பார்க்கும். இதில் தமிழில் பார்த்திங்கன்னா அலுவலக மேலாளர் அல்லது நிர்வாகி அதிகாரிங்கிறான விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். இந்த உக்கிரக்காரங்கிறான பெயர் சொல் பார்த்திங்கன்னா தமிழில் அது விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ் விளக்கத்தில் பெயர் சொல் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, களஞ்சியத்தை காப்பவன்ங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சரக்கு மேற்பார்வையாளர் சொல்லப்பட்டிருக்கு. அது ஆங்கிலத்தில் ஸ்டோர் கீப்பருங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது ஒரு விஷயம் இருக்கும். இது என்னங்கிறான விஷயத்த நம்ம படிக்க போகிறோம்னு படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நம்ம படிக்கலாம். லூக்கா அதிகாரம் 16 வசனங்கள் 1 முதல் 14 முடிய. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை இங்கு வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதுன்னு, உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்போது பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உவமையினுடைய முகாந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உவமையை சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து உவமையை நம்ம சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா, ஜனங்களை பார்த்து இந்த உவமையில் சில விஷயங்கள் சொல்லுவார்னு பார்க்கும். சில உவமையில் பார்த்தீங்கன்னா பரிசேயர்களுக்கு உணர்த்து விதமாக உவமைகள் சொல்லுவார்னு பார்க்கும். ஆனால் இந்த உக்கிரக்காரனுடைய உவமையை சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு பார்த்து சொல்கிறான்னு பார்க்கும். பர்டிகுலராக சீஷர்களுக்கு இந்த உவமையை சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போது இந்த உவமையினுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு பார்க்குறோம். அது போக என்ன பண்ணுறான்னா சீஷர்களை பார்த்து என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த உவமைகளை பேசுகிறான்னு பார்க்கும். அப்போ அந்த உவமை பேச முடிச்சல பரிசேயர்கள் சதிசேயர்கள்லாம் என்ன செய்ய போகிறீங்கன்னா அங்கே இருக்கான்னு பார்க்கும். இந்த உவமையை பேசுறதுக்கு முச்சில் யாருடைய ஃபேஸை பார்த்து பேசுகிறான்னா, முகத்தை பார்த்து பேசுகிறான்னா சீஷருடைய முகத்தை பார்த்து என்ன செய்கிறாரு இந்த உவமையில் பேசுகிறான்னு பார்க்கும். இந்த உவமையினுடைய கருத்தை இப்படி தான் பார்க்கும். இதில் என்ன போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் தமிழ் சீஷர்களை நோக்கி, அந்த உவமையை ஸ்டார்ட் பண்ணும்போது சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, ஐஸ்வர்யவனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரக்காரன் இருந்தான். அவன் தனது எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுவதற்காக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டதுன்றது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யவனாகிய ஒரு மனுஷனுக்கு உக்கிரக்காரன். அப்போ உக்கிரக்காரனை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர்னு போஸ்ட்டுன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யவனை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓமனுடைய தாற்பயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்வர்யவானிட்ட இருந்து ஒரு கடன் பட்டிருப்பாங்க பார்க்கும். அதில் 2 பேர் சொல்லப்பட்டிருக்கு. அநேக பேர் கடன் பட்டிருக்காங்க, ஆனால் 2 பேர் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா 100 கலன் ஒலிவ எண்ணெயும் ஒரு 100 கலன் ஒரு கோதுமையும் என்ன செய்வது கடன் பட்டிருப்பான்னு பார்க்கும். இது பார்த்தீங்கன்னா 100 கலன் சொல்ல மூச்சில் பார்த்தீங்கன்னா இது 100 கிலோ கிடையாதுன்னு பார்க்கும். நம்ம நினச்சிவோம் 100 கிலோ அவங்களான விஷயத்தை நம்ம நினச்சிருப்போம். அது 100 கிலோ கிடையாது. இது ஒரு பெரிய ப்ராசஸ். அது என்னங்கிறான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது பெரிய ஒரு தொகைன்னு பார்க்கும். அது என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கடன் பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரி. இப்போ இவர் என்ன பண்ணுறாங்க, இவர் ஒரு பெரிய வியாபாரி. இவருக்கு கீழே ஒரு வியாபாரி வச்சுருக்கு. என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கடன் பட்டுக்கான வாங்கி விற்கிற என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷன் வியாபாரி மாதிரி யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த இவங்க கீழே இருக்கான்னு பார்க்கும். கடன் பட்டவங்க யாரும் ஒரு கமிஷன் வியாபாரின்னு பார்க்கும். அப்போ அந்த வியாபாரிக்கு கலெக்ஷன் பண்ணுறக்கா என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பணியாளர் அமர்த்தப்பட்டிருக்கு. அவர் பேர் தான் உக்கிரக்காரன்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது பார்த்தீங்கன்னா
ஒரு வந்துட்டு இது வந்துட்டு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ரெப்புங்கிறதான விஷயம் ஷார்ட்டாக ரெப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட்டாக எடுத்துகிட்டு ரெப்புங்கிறான விஷயத்தை அவங்க சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். கம்பெனி நிர்வாகத்துக்கும் ஒரு கடைக்காரனுக்கும் உள்ள ஒரு டீலிங்கை யார் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பெனிக்கும் அந்த கடைக்காரருக்கும் உள்ள ஒரு வணிகத்தை மேற்கொள்கிறவர் தான் இவர் பார்க்கும். இவருடைய டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுற விஷயம், சேல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா அந்த கம்பெனிக்கும் அந்த மார்க்கெட்டிங் பண்ணுற அந்த கடைக்காரருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுற யார் பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு ரெப்புன்னு தான் பார்க்கும். அந்த ரெப்பு அப்படின்னு சொல்லுவேன். அந்த ரெப்புங்கிறதுனா ரெப்ரசன்டேட்டிவ்னு அர்த்தம்னு பார்க்கும். அதாவது கம்பெனியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் அந்த ரெப்புன்னு பார்க்கும். அப்போ இந்த ரெப்பு என்ன பண்ணுவாரா, இதான் அவரோட வேலைன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உக்கிராக்காரர் யாருன்னு பார்த்தா ஒரு ரெப்பு, ஒரு கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவ். கம்பெனிங்கிறது யாருன்னா அந்த ஐஸ்வர்யான் பார்க்கும். இந்த ஐஸ்வர்யானுக்கு அநேக நிலங்கள் இருக்குது. அந்த நிலங்களில் ஒளிவு மரங்கள் இருக்குது. அந்த ஒளிவு மரங்களில் கிடைச்சதான அந்த எண்ணெயை வந்துட்டு அவர்கிட்ட நிறைய இருக்குது. அதை வியாபாரம் பண்ணுறதுக்காக வியாபாரிகிட்ட கொடுத்துருக்காரு. அந்த வியாபாரிகிட்ட பணத்தை கலெக்ட் பண்ணுற டியூட்டியில் யார் அமர்த்தப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த உக்கிரக்காரனை வந்து அமர்த்தப்பட்டிருக்கான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இப்படி தான் இருக்குன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சிறு சிறு வியாபாரிகள்கிட்டையும் அந்த எண்ணெய் கோதுமை வாங்கி இந்த பெரிய வியாபாரி என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு ஒரு கணிசமான தொகையை கொடுத்துட்டு இவர் என்ன செய்வார்னா வியாபாரிகிட்ட நல்ல ரேட்டு கொடுத்து விற்றுருவார்னு பார்க்கணும். அப்போ விற்கும் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு ஐஸ்வர்யவானாக இருக்கிறதுனால இவர் போய் அலைய வேண்டிய தேவையில்லை, இவர் ஐஸ்வர்யவான். அதனால் அதுக்கு ஒரு வந்துட்டு பணி அமர்த்தப்பட்டவர் தான் அந்த உக்கிரக்காரன் பார்க்கும். இவர் வந்து ரெப்புன்னு பார்க்கும், ரெப்ரசன்டேட்டிவ்னு பார்க்கும். அப்போ இவர் தான் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த அந்த வியாபாரிகிட்ட போய் அனுப்பிச்சது அவரோட பணத்தை பிச்சு கொண்டு அந்த எஜமான்ட்ட ஒப்படைக்கணும்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. எப்படின்னா ஒரு பலசரப்புக்கு ஜாமானாக இருந்தாலும் சரி, ஒரு ஹார்ட்வேர்ட்ஸ் பொருளாக இருக்கலாம், பெயிண்ட் பொருட்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஷோரூமில் ஏசி மற்ற வாஷிங் மிஷின்கள் இதெல்லாம் இருக்கலாம்னு பார்க்கும். இதெல்லாம் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிக்கும் நிறுவனத்துலேருந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு அனுப்புவாங்க. குறிப்பிட்ட டைம் இருக்கும், ஏன்னா 45 நாள் கணக்கு. இதை வந்துட்டு 45 நாளில் விற்று அவங்களுக்கு நினச்சது பணத்தை ஒப்படைக்குன்னு பார்க்கணும். இல்லாச்சும் 3 மாதம் டைம் இருக்கும் பார்க்க. அந்த டைம் பீரியடில் இவங்களுக்கு வந்துட்டு சேல்ஸ் பண்ணி அதை வந்துட்டு அதை அடைச்சிடணும், இல்லாட்டா அந்த பணத்தை வந்து கொடுக்கணும். இந்த எத்தனை டைமில் வந்து கொடுக்கணும். இதோடைய டியூட்டி, இதோடைய மேற்பார்வை யார் பார்ப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பார்ப்பாருன்னு பார்க்கணும். இதோடைய வேலையை இவர் தான் பார்க்கணும்னு பார்க்கும். அந்த வியாபாரியும் கம்பெனியையும் ஒருங்கிணைப்புப்படுத்துகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் பார்க்கும். இந்த ரெப்பு தான் அவருடைய வேலை பண்ணுவான்னு பார்க்கும். அதான் அவருடைய வேலைன்னு பார்க்கும். இப்போ இங்கே உள்ள விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த எஜமான்கிட்ட வந்திருக்காருல, அந்த ஐஸ்வர்யவான் எஜமான் வந்துட்டு கடன் வந்து இவர் டைரெக்டாக கொடுத்துருக்காரு. யாருக்கு? அந்த வியாபாரிகளுக்கு கொடுத்துருக்காரு. கடனை வசூல் பண்ணுற வேலையை தான் இந்த அந்த உக்கிரக்காரன் கொடுக்கான்னு பார்க்கும். ஆனால் அந்த உக்கிரக்காரன் போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா போய் பேமெண்ட் வாங்க போச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அலக்கழிக்காங்க. இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு வந்து அலக்கழிக்காங்க. அது வந்துட்டு ஆசையை அழித்து போடுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு கம்பெனிக்கு நஷ்டம். ஏன்னா இவங்களை வந்துட்டு அந்த வியாபாரிகளை போய் ப்ரெஷர் பண்ணி வாங்கணும். ஆனால் வந்துட்டு இவர் ப்ரெஷர் பண்ணி வாங்கினால அவன் கொடுத்ததானே வந்து இவர் வந்து வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் இவர் வந்து அலக்கழிக்கிறாங்க. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நஷ்டம் அங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். கம்பெனிக்கு நஷ்டமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எப்படின்னா இந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்துக்கிட்டு வியாபாரத்தை வந்துட்டு சுகமமான ஒரு உறவில் போனால் தான் அந்த காசை கலெக்ட் பண்ண முடியும்னு பார்க்கும். சில இடத்துல வந்து வார பேமெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. கொடுக்க முடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் போய் அவங்ககிட்ட பேசணும். அவங்க கொடுத்தா அவங்க கணக்கில் வைப்பாங்க, கொடுக்கலன்னா அலக்கழிக்கிறதா இந்த மாதிரி போக வேண்டியிருக்கும் சூழ்நிலை இருக்கும். இப்படி சூழ்நிலை இருக்குது. இப்போ வந்துட்டு இவர் ஆஸ்தியை அழித்து போடுறான்னா இவர் வந்து அந்த வியாபாரிகிட்ட போய் கரெக்டாக அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணி என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த எஜமானுக்கு கொடுக்கலான்னு பார்க்கும். அதான் சொல்லப்படுது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கு ஒப்புவி. இனி நீ இந்த உக்கிராக்காரனாக இருக்கக்கூடாது. நீ வந்து இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதை இல்லை. ஏன்னா நீ வந்துட்டு அவங்ககிட்ட வந்து அடித்து பிடிச்சினாலும் அங்கே வந்துட்டு காசை வாங்கணும். நீ வந்துட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா
போய் வந்துக்கிட்டு கரெக்டாக அவன் இல்லைன்னு சொல்ல முடிச்சா நீ வந்துடுற. அதனால் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பணம் வரலை, பொருள் பேருக்கு, ஆனால் அதுக்குள்ள பணம் வரலை அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ என்ன எப்படி சொல்கிற பதிவு, அதனால் வந்து உக்கணக்காரன பதவியில் இருக்கக்கூடாதுன்னா நீ இந்த வேலைக்கு லாய்க்கில்லை. ஏன்னா நீ வந்து கடன் பட்டிருக்காருல, கடன் பட்டன்னா கடன்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கியிருக்க திருப்பி கொடுக்குறது. கடன்கிறது பணமோ பொருளோ கிடையாது. இப்போ வந்துட்டு வச்சுருவாங்களே, நான் அவனுக்கு கடன் பட்டிருக்கேன்ப்பா அப்படின்னா நமக்கு திருப்பி கொடுக்குறேன்னு இருக்கு. அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கடன்னா திருப்பி செலுத்துறது தான் கடன் பார்க்கணும். அப்போ இங்கே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பொருள் வாங்கியிருக்காரு, அந்த பொருளுக்கு விலையை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் கடன் படுற விஷயத்தை நடைபெறுது. அது திருப்பி கொடுக்கணும். அந்த வந்துட்டு திருப்பி வாங்குற அந்த பலன் கிடையாதுன்னு பார்க்கணும். ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்துட்டு இந்த வட்டி சீட்டு கொடுப்பாங்க. இந்த கராலாக பேசி வாங்குறவன்ட்ட கரெக்டாக கொடுப்பாங்க. சிலவங்க ஈவுசாவாக பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த சிட்டை வட்டிலாம் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அதில் நஷ்டமாயிரும், ஏமாத்திடுவாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பணி அமர்த்தப்பட்ட அந்த உக்கிரக்காரன் வந்துக்கிட்டு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா கராலாக போய் பேசி அவங்கள வாங்க முடியல. அவங்க வந்து பேமெண்ட் கொடுக்குற நேரத்தில் அவங்க அலக்களிக்கிறதுனால கம்பெனிக்கு இவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த பேமெண்ட்டை வந்து செட்டில் பண்ண முடியலன்னு பார்க்கும். அதாவது கொடுக்கப்பட்ட அந்த நாளுக்கு மிஞ்சி போயிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் போய் இது வசூல் பண்ண முடியலன்னு பார்க்கும். அதான் விஷயம் தடையல்படுது. வசூல் பண்ண முடியாதனால இவருக்கு அந்த வேலைக்கு லாய்க்கு இல்லைங்கிறதான ஒரு முடிவுக்குள்ள அங்கே வந்துடுறான்னு பார்க்கும். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். இப்பொழுது உக்கிரனக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரகாரன் விசாரிப்பில் இருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரனக்காரன் விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் அவன் பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு இது என்னென்னா ஒரு இமேஜின் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வந்துட்டு இந்த எஜமானுக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு ஆஸ்தியை நஷ்டப்படுத்துறதாக வந்துட்டு யாரும் சொல்லலைன்னா இவராக வந்து தனக்கு நினைக்கிற நம்ம வந்து கரெக்டாக நம்ம வசூல் பண்ணி கொடுக்கல. சப்போஸ் வந்து யாராட்ட போய் இதை விஷயங்கள் சொன்னால் நம்ம வேலை போயிருமே அப்படிங்கிறான விஷயத்த தனக்குள்ளே வந்து சொல்லிக்கொள்கிறான்னு பார்க்கணும். ஏன்னா இவர் வந்து வசூல் பண்ணுற இடத்துல வந்துட்டு அலக்களிக்கிறனால குறிப்பிட்ட டைமில் போய் இவங்களுக்கு எஜமானுக்கு வந்து அந்த பங்கை வாங்கி கொடுக்கணும். ஆனால் பங்கை வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிறான விஷயத்த வந்து தியானிக்கிறான்னு பார்க்கலாம். அதை இமேஜின் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன செய்யலாங்கிறான்னா ஒரு முடிவை தனக்குள்ள அவர் எடுக்கான்னு பார்க்கும். அதான் சொல்றாரு, அப்பொழுது உக்கிரக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரனான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துவதற்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் நான் வெட்கப்படுகிறேன் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த ரெப்ரசன்டேட்டிவ் மேனேஜிங் அந்த போஸ்டிங்லேருந்து அதை வந்துட்டு என்ன பண்ணுவான், எஜமான் வந்து தள்ளி போட்டுருவான். ஏன்னா ஒழுங்காக வசூல் பண்ணி கொடுக்கல, தள்ளி போட்டுருவான். அதனால் பார்த்து தள்ளி போட்டதுனால இந்த வேலை என்ன விட்டு போனனால கொத்துவதற்கு பலன் இல்லை. அப்படி கொத்துவதற்குன்னா ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு கூலி வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்கு எனக்கு உடம்புல வலு இல்லை. ஏன்னா கூலி வேலை செய்கிறதுனா உடனே போய் செய்ய முடியாது. அடிப்படையிலேருந்து அந்த விஷயங்கள் பண்ணணும். அப்போ தான் அந்த உடல் ஒத்துழைப்புங்க பார்க்கணும். இவர் மேன்சன் நாப்லேயே மேலே சுற்றிக்கிட்டே வந்துருப்பார். இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜர் ஒரு லோன் கொடுத்துருக்காரு. லோனை வசூலிக்க பண்ணுறவர் அனுப்புவார். ஒரு கரலா பீஸ் வாங்கி கொடுத்தா தான் அந்த பேங்க்கில் வந்துட்டு அவருக்கு வேலை உண்டு. இல்லாட்டா வந்துட்டு வைங்களேன் அந்த வேலையிலேருந்து தூக்கிறோன்னு பார்க்கும். அப்போது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இவர் கரெக்டாக வாங்கணும்னு பார்க்கணும். அதேமாதிரி இந்த இப்போ சுழல் லோன் அந்த மாதிரிலாம் லோன் இருக்குது. அதுக்கு ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிப்பாங்க. அதான் வந்துட்டு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு பார்க்கும். அவர் வந்து கரெக்டாக அந்த சுழலில் பணம் கொடுக்கப்பட்டு கரெக்டாக வாங்கி இந்த பேங்கில் கட்டினா தான் இந்த ஆளுக்கு அங்கே மதிப்பு. இல்லாட்டா வந்துட்டு இந்த ஆளை வந்து வேலையிலேருந்து தூக்கிடுவான்னு பார்க்கும். அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்துட்டு பாடுபட்டு வேலை செய்கிறதுக்கு எனக்கு பழக்கம் இல்லை, சிறு வயசுலேருந்து பழக்கம் இல்லை. வந்துட்டு நான் வந்துக்கிட்டு வசூலுக்கு வண்டியிலேயோ குதிரையிலேயோ போயிட்டு வருவேன். அப்போ வந்துட்டு சட்டையில் அழுக்கு போடாமல் தொழில் பார்த்துட்டு வந்துட்டேன். இனி போயிட்டு எப்படி நான் வந்துட்டு ஒரு விவசாயம் பண்ணி செய்ய முடியும்? அங்கே 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று இந்த உக்கிரான பொறுப்பு மேனேஜிங் போஸ்ட்டில் அவர் இருக்கிற விஷயம், இல்லாட்டா இறங்கி ஒரு கூலி வேலைக்காட்டி போகணும். கூலி வேலைக்கு போனால் தான் என்ன செய்ய முடியும், அந்த வேலையில் செய்ய முடியும்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த எஜமான்ட்ட வந்துட்டு இந்த மேனேஜிங் போஸ்ட் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் போஸ்ட்டில் இருக்கார். இந்த நல்லபடியாக அந்த வேலை செஞ்சால் தான் இன்னொரு கம்பெனியில் வேலை பார்க்க முடியும்னு பார்க்கும். அப்போது வந்துட்டு இவர் அந்த வேலையில் சரியில்லைன்னு தள்ளப்பட்டுட்டானா வேறு எந்த கம்பெனிலையும் வேலை செய்ய முடியாதுன்னு பார்க்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் போய் ஒரு வேலைக்கு நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்டன் பண்ண முச்சில் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே வேலை செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு அனுபவம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஏற்கனவே அந்த கம்பெனியில் வந்துட்டு நல்ல ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இவருக்கு அந்த வேலை எடுப்பாங்க. அந்த கம்பெனிலே இவர்
அவர் வந்து ரிமார்க் ஆகி வெளியே வந்துட்டாருன்னா அங்கே இவருக்கு அந்த இது அதை கொடுக்க மாட்டான்னு பார்க்கணும். சப்போஸ் அந்த கம்பெனியில் கூட இவர் விசாரிக்கலாம், இந்த கம்பெனியில் வேலை பார்த்தோன்னா இந்த என் கம்பெனியில் ஒழுங்காக வேலை பார்க்கல, உங்கள் கம்பெனியில் எப்படி வேலை செய்வான்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு விஷயம் ஒரு ஆயிரும் பார்க்கணும். அதனால் நினச்சிடாருன்னா இந்த வேலைக்கு போயிட்டுனா வேறு கம்பெனியில் நினச்ச முடியாது, இந்த வேலை செய்ய முடியாது. அப்போ கொத்துவதற்கு பதில் என்னென்னா ஒரு விவசாயம் பண்ணி குடும்பம் நடத்துறக்கோ இல்லாட்டா ஒரு கொத்த வேலைக்கு செய்கிறக்கோ இல்லைன்னா ஒரு கூலி வேலை செய்கிறக்கு கொத்தனார் வேலையோ இல்லாட்டா மம்மட்டி ஆள் வேலைக்கோ செய்கிறக்கு எனக்கு பலன் இல்லை அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. இறக்கவும் நான் வெட்கப்படுகிறேன்னா பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும்ன்ட்டு. அப்போ வேலை போச்சுன்னா ஒன்று ஒரு கூலி வேலை செஞ்சாட்டி குடும்பத்தை காப்பாற்றணும், இல்லாட்டினா பிச்சை எடுத்தாட்டு நினைச்சது குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லுது. அப்படின்னு சொல்லுவாங்களே, நான் என் குடும்பத்தை நான் பிச்சை எடுத்தாலும் என்னை காப்பாற்ற சொல்ல வைராக்கியமாக சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறதுனா இறங்கி கீழான போய் ஒரு வேலை செய்யுது. ஆனால் நான் தரம் எடுத்து திங்கிறதுக்கு நான் நினச்ச முடியாது, வெட்கப்படுறேன். என்ன ஏன்னா ஒரு மேலான ஒரு பொசிஷனில் இருந்துக்கிட்டு ஒரு தரம் எடுத்தாங்கன்னா என்ன செய்வான், பார்க்குறவன் வந்துக்கிட்டு நையாண்டி பேசுவான். அதனால் எனக்கு அதுக்கு பிச்சை எடுத்து திங்கிறத கூட நான் வெட்கப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்த இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லி வருத்தப்படுறான்னு பார்க்கும். தனக்குள்ளே வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்களுடைய வீடுகளை ஏற்றுக்கொள்வார் உண்டோ, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு வேலை போயிட்டுனா அவன் இந்த வேலை போயிட்டா தங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்வார் உண்டோ, இந்த வேலை போயிட்டா நான் வீட்டில் போய் என்ன பதில் சொல்லுவேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்லுவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு வேலைங்கிறது ஒரு புருஷ லட்சணம்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் சொல்லி பழகிருக்கோம். ஒரு ஆண் மகன்னா வேலை செய்யணும், வேலை செய்யதான் ஒரு மதிப்பு மரியாதை இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்துட்டு இந்த வேலை போயிட்டுனா என்னைய வந்து பொண்டாட்டி பிள்ளை கூட என்னை மதிக்காதே அப்படிங்கிறனால ஒரு கேள்விக்குரிய வருதுன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் சுற்றியத்தில் போனோன்னா காலையில் மனைவிட்டு அதிகாரம் பண்ணி கேட்கலாம். என்ன சொல்லுன்னா, நான் ஆஃபீஸ் போகணும், எனக்கு வந்துட்டு சாப்பாடு லஞ்சு கொண்டா, சாப்பாடு கொண்டா, இல்லை காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தோணத்தில் கேட்கலாம். ஆனால் வேலை போயிட்டுனா இவர் எந்த அதிகாரத்தோடனே கேட்க முடியாது. இவர் வந்துட்டு கரெக்ட் டைமில் ஆகாரம் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, நீர் எங்கே வேலை வெட்டிக்கு போய் என்ன செய்ய போறீரு அப்படிங்கிற விஷயத்த மனைவி கூட கேட்பான்னு பார்க்கும். அதனால் வந்துட்டு வேலை ஒரு உத்தியோகம் இருந்தால் நம்ம வந்து கௌரவமாக வந்துட்டு வாழலாம். நம்ம வீட்லேயும் ஒரு மதிப்பு இருக்கும், பொண்டாட்டி பிள்ளைகள் நம்மளுக்கு மதிப்பு இருக்கும். இப்போ இந்த வேலை போயிட்டுனா நம்ம வீட்டில் கூட மதிப்பு இருக்காதே, என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம் அவர் என்ன செய்றாரு, தனக்குள்ளே வந்துட்டு சிந்திச்சுக்கிறாரு, இமேஜின் பண்ணி வந்துட்டு பார்க்குறான்னு பார்க்கும். அப்போ இந்நிலை நீடித்தால் இந்த வியாபாரிகள்லாம் பணம் கொடுக்க முடிக்காங்க, இந்நிலை நீடித்தால் நம்மளுடைய வேலைக்கு ஒலை வைக்கிற வேலையாயிரும். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த வந்துட்டு இந்த வியாபாரிகிட்ட பேசி ஏதாட்டும் ஒரு வந்துட்டு ஒரு ஆஃபர் பண்ணாதான் நம்மளுடைய வேலை வந்துக்கிட்டு நம்மளுடைய வேலையை வந்துக்கிட்டு என்ன பண்ணோம்னா தக்க வைக்க கொள்ள முடியுங்கிறான எண்ணத்தோடு என்ன பண்ணுறா பார்த்தா அடுத்த கட்ட ஒரு இதுக்குள்ள வாரான்னு பார்க்கும். அந்த வியாபாரிகிட்ட வந்து பேசுகிறான்னு பார்க்கணும், பேசுகிறான்னு அவர் ஆஃபர் பண்ணி அவர் பேசுகிறான்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக அழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அப்போதும் பார்க்கும். இப்போ நினச்சிட்டாருன்னா அந்த வியாபாரியை கூப்பிட்டு பேசுகிறாரு, வந்து என் எஜமான்ட்ட எவ்வளோ கடன் பட்டிருக்க ஒவ்வொன்றாவது அழைத்து, என் எஜமானிட்ட கடன் பட்டவர்களை ஒவ்வொருவரும் அழைத்து அப்படின்ட்டு. அப்போ எஜமான்ட்ட கடன் பட்டவர்களே, கடன் பட்டின வியாபாரி ரீதியாக வாங்கினவர்களை ஒவ்வொருத்தரும் அழைக்கிறான்னு பார்க்கும். இதில் வந்து 2 பேரை வந்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அநேக பேர் நிச்சயிச்சிருக்க பார்த்துருக்கீங்கன்னா வாங்கியிருக்கான்னு பார்க்கும். அப்போ 2 பேர் தான் நமக்கு எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்து தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களை ஒவ்வொன்றாக வரவழைத்து முதலாவது வந்தவன் நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் வந்து 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரக்காரன் அவனை நோக்கி, உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாக எழுதுன்ட்ருக்கு. அப்போ வந்துட்டு என் எஜமான்ட்ட எவ்வளோ வாங்கியிருக்கான்னு சொன்னால் 100 சொன்னோன்னா, அப்போ ஒரு சீட்டை வாங்கி என்ன பண்ணுறாருன்னா 50 சொல்லி எழுதுறான்னு பார்க்கணும். இப்போ என்ன செய்யறாரு, ஆஃபர் பண்ணுறான்னு பார்க்கும். ஆஃபர் பண்ணனால இவர் 50 எழுதுறான்னு பார்க்கும். அப்போ எழுதி வாங்குறான்னு பார்க்கும். எழுதி வாங்கிட்டாருன்னா நினச்சது கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாகும் பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு ஆஃபர் பண்ணியிருக்காரு, நாளைக்கு என்ன செய்ய எஜமான்ட்ட சொல்ல முடிச்சு என்ன செய்வார்னா
இவன் வந்துட்டு அந்த அவனுடைய நஷ்டமாயிட்டு, அதனால் வந்துட்டு அந்த 50க்கு தான் இந்த மாதிரி விஷயம் தந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறதுக்காக எழுதுறான்னு பார்க்கும். உண்மையிலே அவன் 50 தான் கொடுத்தான்ங்கிறான்னா எஜமான் தெரியறதுக்காக அந்த கடன்பட்டவன் கையாலே வந்து எழுதி வாங்குறான்னு பார்க்கும். எழுதி வாங்கி கொடுக்குறான்னு பார்க்கும். ஏன்னா எஜமான்கிட்ட வந்துட்டு இவர் 100 கொடுத்துட்டு 50 தான் தந்தன்னு சொன்னால் அந்த எஜமான் என்ன நினைப்பாருன்னா இவர் மேலே தப்பாக நினைச்சிருவார். ஏன்னா இவன் 50 குடம் எண்ணெயை வந்துட்டு இவன் எடுத்துக்கொண்டானு சொல்லி இவன் மேலே தப்பான ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுக்காக கடன்பட்டவனுடைய கையால் என்ன எழுதி வாங்குறான்னு பார்க்கும். அப்போ அந்த சீட்டை வாங்கி அந்த எழுதி வாங்குறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு என்ன சொல்லுவார், சீட்டில் வந்துட்டு 50ன்னு சொல்லி எழுதுறான்னு பார்க்கும். என்ன சொல்லுவார், பின்பு வேற ஒருவனை நோக்கி நீ பட்ட கடன் எவ்வளவு என்றார். அவன் வந்துட்டு 100 கலம் கோதுமை என்றார். அப்பொழுது அவன் உன்னுடைய சீட்டை வாங்கி 80 என்று எழுதுறான் இருக்கு. அப்போ 80ன்னு சொல்லி எழுதுறான்னு பார்க்கும். அப்போ 80ன்னு எழுத பார்த்தீங்கன்னா அங்கே பாதியாக வந்து குறைக்கிறாரு. இவருக்கு வந்துட்டு 20 இதை குறைக்கிறாங்க. இவர் 20% தள்ளுபடி, அவருக்கு 50% தள்ளுபடின்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரி வந்துக்கிட்டு 100 கூட எண்ணெய் விற்றதை இவங்க வந்து ஃபுல்லாக செட்டில் பண்ணால் தான் இவருக்கு வந்துக்கிட்டு செட்டில் பண்ணணும். அப்போ தான் மறுபடியும் வியாபாரத்தை தொட முடியும்னு பார்க்கணும். ஆனால் இவர்கிட்ட என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50ன்னு சொல்ல முடிச்சா ஏற்கனவே இவர் விற்றுருக்க பணம் வச்சுருந்துருக்கலாம். அதனால் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். உண்மையிலே வந்துக்கிட்டு அவருடைய எண்ணெய்கள் விற்காத சொல்ல ஒரு 25 குடம் தான் எண்ணெய் விற்றுருந்தா மீதி பணம் இல்லாட்டினா கூட இவர் வந்து வேற யார்ட்டையாட்டு பணத்தை வந்துக்கிட்டு கடன் பட்டு கூட இவர் அந்த கொடுத்தாலும் இவருக்கு என்ன செய்யுது 50% அவருக்கு அந்த லாபம் இருக்குன்னு பார்க்கும். அதனால் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு உடனே கொடுத்துறான்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த எஜமானிட்ட என்ன செய்யணும் மறுபடியும் என்ன செய்யறது தொழில் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஏமாற்ற முடியல. அதனால் கடன் பட்டதை கண்டிப்பான முறையில் கொடுத்து ஆக வேண்டியிருக்கு. உண்மையிலே 100 கூட எண்ணெயை இவங்க வந்துட்டு நஷ்டப்படுத்துறீங்க. அவங்களுடைய எஜமான பணம் கொடுக்கலட்டா இவங்க வந்து நியாயாதிபதிகிட்ட கொண்டு போவாங்க. இன்னொன்று வந்து ஏமாத்திட்டேன்னு சொல்லி இவங்களுக்கு சிறை தண்டனையோ ஏதோ ஒரு தண்டனை நினச்சது அந்த நாளுக்குள்ள கொடுக்கப்படும் பார்க்கணும். இன்றைக்கும் இதே சூழ்நிலை தான். ஏதாவது வியாபாரி வாங்கி கொடுக்க முடியலன்னா அந்த எஜமான் மன்னிச்சா அந்த கம்பெனி அவங்கள மன்னிச்சு விட்டுருக்கும். இல்லாட்டினா அவங்க அந்த நிறுவனத்து மேலே கேஸ் போடுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த உக்கரானக்காரன் இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு எஜமான்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணாமல் இவரை தன்னிச்சா ஒரு முடிவு எடுக்கிறான்னு பார்க்கும். ஒரு ஆஃபர் பண்ணி ஒரு முடிவு கொடுத்துட்றான்னு பார்க்கும். அதான் விஷயம் சொல்லப்படும். தொடர்ந்து படிக்கலாம். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக் கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். அப்போது பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அநீதியுள்ள உக்கிரக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சு கொண்டான். இவ்விதமாக ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்தியமான இருக்கின்றார்கள் என்று சீஷர்கள் வந்து சொல்கிறான்னு பார்க்கும். இப்போ வந்துக்கிட்டு அந்த உக்கிரக்காரன் அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவை பார்த்து சொல்கிறாரு, அநீதியுள்ள உக்கிரக்காரன் புத்தியாய் செய்தார் என்று எஜமான் கண்டு. அப்போ வந்துட்டு எஜமான்கிட்ட போய் சொல்கிறார், ஐயா இங்கே வாங்க, நீங்கள் என்னை கேட்டு கடன் கொடுக்கல, நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்க, அவன் ஃபுல்லாக தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவன்கிட்ட வந்து பாதியாட்டு பிடுங்கி உங்கள்கிட்ட பாதி வாங்கி உங்கள்கிட்ட தந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அந்த எஜமான் என்ன நினைக்காருன்னா ஃபுல் பணம் நம்மளுக்கு நஷ்டப்படுறதை காட்டிலும் பாதியாட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்துக்கிட்டு அவர் மெச்சு கொள்றான்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரிட்டு கொடுக்கும் பூச்சில் கூட ஏதோ ஒரு லாபகரமாக தான் என்ன பண்ணியிருப்பா பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு கொடுத்துருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அந்த லாபத்தில் எது நினச்சது முதல் போட்டது கூட அவருக்கு கொஞ்சமாட்டி வந்திருக்கும், ஏதாவது கொஞ்சமாட்டி அவருக்கு வந்திருக்குன்னு பார்க்கும். அப்படி ஒரு சூழ்நிலை கூட நம்ம நினச்சதை இதே மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டினா ஃபுல் நஷ்டமாகிற கூட அதை ஃபுல் நஷ்டத்தை இது வந்துட்டு பாதியாக கூட குறைச்சிருக்கலாம்னு சொல்லி பார்க்கும். அந்த அநீதியுள்ள உக்கிரக்காரன் புத்தியா செய்தான் என்று எஜமான கண்டு மெச்சு கொண்டான். அப்போ வந்துட்டு அந்த ஊழியக்காரனை சொல்கிறாரு, அந்த உக்கிரக்காரன் சேல்ஸ் செப்பரேட்டை பார்த்து சொல்கிறாரு, அநீதியாக செஞ்சுருக்கான், அநீதி உள்ள உக்கிரக்காரன். ஏன் அங்கே அநீதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அநீதியும் செஞ்சுருக்காரு ஆனால் புத்தியாக செய்திருக்கானுங்கிறான ஒரு விஷயம் சொல்லப்படுன்னு பார்க்கணும். அப்போ இதில் என்ன ஒரு அந்த உக்கிரக்காரன் தவறு செஞ்சுட்டான்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாப கணக்கை வந்துக்கிட்டு எஜமான்ட்ட தான் அங்கே கொடுக்கணும். இப்போ எஜமான்ட்ட தான் அவர் வேலை செய்கிறார், எஜமான் தான் அவருக்கு சம்பளம் கொடுப்பாரு. அந்த லாப கணக்கை எஜமான்கிட்ட காட்டாமல் எஜமானுக்கு 50% நஷ்ட கணக்கு காமிச்சிடான்னு பார்க்கணும். அதை தான் அநீதி உள்ள உக்கிரக்காரன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நஷ்ட கணக்கை எஜமான்ட்ட தள்ளிட்டு அந்த லாப கணக்கை என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா அந்த கடன் பட்டவங்கள்ட்ட வந்து செஞ்சுருக்கான்னு பார்க்கும். அதை தான் என்ன சொல்வது பழக்கம். ஆனாலும் என்ன செஞ்சுருக்காரு, பரவாயில்ல என்ன
ஃபுல்லாக போகிறதுக்கு இன்னும் 50% ஆட்டி நம்ம தப்பிச்சுக்கிட்டோமேங்கிறான விஷயம் சொல்கிறாரு பார்க்கும். அந்த அநீதி உள்ளதுன்னா எஜமானுக்கு வந்துக்கிட்டு 50% அந்த எண்ணெயில் வந்து ஒரு நஷ்டம், கோதுமையில் 20% நஷ்டம் பார்க்கும். கிட்டத்தட்ட அவர் 70% அவருக்கு நஷ்டம் தான். இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாரு. பரவாயில்ல இவன் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லி அவர் மெச்சுக்கொள்கிறான்னு பார்க்கும். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளையை பார்க்கலாம். ஒளி பிள்ளைன்னா சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைகளை பார்க்கலாம். இப்பிரபஞ்ச பிள்ளைகள் தங்களுடைய சந்தையில் அதிக புத்திமான இருக்கிறார்களே. அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ புத்தியாக என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு நஷ்டம் பெருத்த நஷ்டம் வராத அளவுக்கு வந்து குரியர் நஷ்டத்தை என்ன பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா அந்த பண்ணிட்டாரேங்கிறான விஷயத்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்கிறான்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். போதும் பார்க்கும். அப்போ என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போதும் நீங்கள் சாகிறதுக்குள்ள உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதி உள்ள உலக பொருள்னால் உங்களை சிநேகிதரை சம்பாதியுங்கள் சொல்கிறான்னு பார்க்கும். இங்கே என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த உக்கிரக்காரன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வேலை போயிட்டுனா நான் வீட்டில் நான் எப்படி போடுவேன், என்ன செய்வேன், இந்த வேலையை வச்சு தான் என்னுடைய பொண்டாட்டி பிள்ளையை நான் காப்பாற்ற வேண்டியிருக்கு. இப்போ என்னுடைய வேலையை போயிட்டா நான் என்ன செய்வேன், அப்போ அவன் என்ன சொல்லி அவர் வருத்தப்படான்னு பார்க்கும். அப்போ அந்த வேலை போடுறதுனால தானும் நஷ்டப்படுறோம், தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகள் நஷ்டப்படுதுங்கிறான ஒரு எண்ணம் வந்து அவர் கொள்றான்னு பார்க்கும். அதனால் இந்த வேலையை தக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த கடன்பட்டவர்கிட்ட அந்த வியாபாரத்தை பேசி என்ன செய்கிறா பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரத்தை வந்து தொடரான்னு பார்க்கும். அதேமாரி என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் வந்து எழுத்துப்பூர்வமான வேலை போனதுக்கு அவர் வந்து நினச்சிடா வருத்தப்படுறான். வேலை போயிட்டுனா பொண்டாட்டி பிள்ளை என்ன செய்யணுங்கிறதுக்கான விஷயத்தை கஷ்டப்படுறான்னு பார்க்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் சாகும் போச்சுல உங்களுடைய ஆத்மாவை குறித்து நீங்கள் எண்ணி பார்த்தீங்களா? உன் ஆத்மா வந்து இன்னை நைட்டு எடுத்துக்கொள்ள மூச்சில் உன்னுடைய பொருள் யாருடைய இருக்குன்னு ஒரு கேள்வி கூட வருதுன்னு பார்க்கும். நீ சாகும் போச்சில் உன்னுடைய ஆத்மா எப்படி இருக்கும், அவங்க நினைச்சு நீ என்ன கொண்டியா அதுக்கான விஷயத்த இங்கே வந்து சொல்கிறான்னு பார்க்கும். ஏன்னா வேலை போயிட்டுனா வீட்டில் எப்படி பொண்டாட்டி பிள்ளைகளை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க, மதிப்பு இருக்குமா, நீ ஏற்றுக்கொள்வாங்களா, நான் என்ன செய்வேங்கிறான விஷயத்த அவர் வந்துட்டு பல சிந்தனைகள் சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி எடுத்துடாது, நீ இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்க, ஆனால் நீ சாகும் போச்சில் வந்து உன்னை நிச்சயமான வீடு பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் கேட்குறான்னு பார்க்கும். அப்போ வேலை செஞ்சால் தான் இந்த குடும்பம் நடத்த முடியும். அந்த உக்கிரக்காரருக்கு 2 விஷயம் பண்ணுறாரு. அதாவது வேலையும் தக்க வைக்கிறாரு, அந்த வீட்டையும் தன்னை அந்த வீட்லையும் தனது பொண்டாட்டி பிள்ளையோட வந்து ஜீவனம் பண்ணுறதுக்கு ஒரு வழிவசலையும் உண்டு பண்ணுறான்னு பார்க்கும். இன்னொன்று அந்த எஜமான்ட்ட வேலையும் அவர் வந்து தக்க வச்சுக்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி என்ன செய்யறாருன்னா, இன்னைக்கு நம்மளுடைய தேவன் கொடுத்த ரட்சிப்பை நம்ம வந்துட்டு தேவனுடைய சத்தியங்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள மூச்சில் அந்த சத்தியத்தை நம்மளும் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா அனுகூலமாக்கி நம்மளுடைய மனைவி பிள்ளைகளையும் சத்தியத்துக்களை வந்து டெவலப் பண்ணணும். அடுத்தபடியாக காணப்படும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் நம்ம சிநேகிதர்கள் மற்ற காரியங்களை என்ன செய்தது மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும். அதுதான் அந்த விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதான் சொல்கிறாரு, அநீதியுள்ள பொருட்களால் உலக பொருட்களாலே உங்கள் சிநேகிதரை சம்பாதித்து கொள்ளுங்கன்ட்டுருக்க. இப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு ஒரு ஆஃபர் பண்ணுறனால என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த கடன் பட்டவர்களுக்கு வந்து டென்ஷனாவது அவர் சிநேகிதனாக ஆகிறார். சிநேகிதனாக என்னென்னா அவர் ஃபேவரட் ஆகிறான்னு பார்க்கும். இது வந்துட்டு யாருக்கு ஃபேவரட் பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, கடனை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி அந்த கடன் பட்டவர்கள் ஃபேவர் ஆகிட்டாருன்னு பார்க்கும். அதை தான் சிநேகிதன் சொல்லப்பட்டுன்னு பார்க்கும், இம்ப்ரெஸ் ஆகிட்டான்னு பார்க்கும். சப்போஸ் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு இந்த கம்பெனிக்காக கரலாக இவங்கள்ட்ட சண்டை போட்டு இவங்கள்ட்ட வந்துக்கிட்டு அடித்து பிடிச்சி இவங்கள்ட்ட வந்து இந்த கடனை வசூலித்து அந்த எஜமான்ட்ட கொடுத்துருந்தான்னு வைங்களேன், நாளை பின்ன அந்த கம்பெனியில் வந்துக்கிட்டு இவர் எப்படியோ டிஸ்மிஸோ இல்லாட்டி அந்த வேலைக்கு போயிட்டுனா அந்த கடன்பட்டவர் அந்த வியாபாரிகிட்ட போய் பார்த்து பேச முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வெளியே போனாலும் அவர் வந்து ஒரு எதிராளியை பார்த்த மாதிரி தான் இருப்பார். ஏன்னா இனியா இப்படி திட்டானே, இந்த பொருளை என்கிட்ட கராலாக பிடிச்சி வாங்கிட்டானேன்னு சொல்லி ஒரு குச்ச உணர்வோட ஒரு எதிராளியை பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் வந்து இங்கே ஒரு சுகமான ஒரு உறவை வந்துட்டு அங்கே மெயின்டைன் பண்ணுறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வியாபாரிகிட்ட நல்ல ஒரு பண்ணனால சப்போஸ் அந்த கம்பெனியில் வேலை போனாலும் இந்த இவருக்கு ஃபேவரட் பண்ணனால இவர் என்ன செய்வார், நாளைக்கு வேலை போனால் இவரே ஒரு வேலை கொடுக்கலாம், இல்லாட்டா வேறு கம்பெனிக்காகட்டும் இவர் சேர்த்து விடலான்னு பார்க்கும்.
இப்படி நினச்சது 2 விஷயத்தை அவர் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாருன்னா அந்த எஜமானுக்கும் ஃபேவர் பண்ணுறாரு, இந்த கடன்பட்டவங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறாருன்னு பார்க்கணும். ஃபேவர் பண்ணுறாருன்னா 2யும் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்றாரு கொண்டு போகிறாருன்னு பார்க்கணும். பேலன்ஸ் பண்ணி என்ன செய்றாரு அவர் கொண்டு போகிறான்னு பார்க்கணும். அவர் வந்துட்டு என்ன செய்றாருன்னா கடன்பட்டவர்கிட்ட ஆஃபர் பண்ணால என்ன பண்ணுறாருன்றது இவர் வந்து அவர் வந்து ஸ்நேகிதன் ஆகிட்டாருன்னா அவர் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டாருன்னு பார்க்கணும். இவர் வந்து பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டார். ஏன்னா இவர் வந்துட்டு எஜமானுக்கு சாதமாக செய்யாமல் நமக்கு சாதமாக செஞ்சுருக்கான்னு சொல்லி கடன்பட்டவர் வந்துட்டு அவனை வந்துட்டு ஸ்நேகிதனாக நினச்சிட்டா அங்கீகரிக்க ஸ்நேகிதனா எனக்கு விருப்பப்பட்டவனாக நினச்சிடாங்க இதை அங்கீகரிக்கிறாங்க அங்கே விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த உலக பொருள்னால என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் செய்கிறதுனால அவர் வந்து சம்பாதிச்சிட்டான்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தனி மனிதன் தான் அந்த வியாபார நோக்கத்தோடு அங்கே பழகும் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் பண்ணனால இவர் நினச்சிட்டாரு ஒரு நல்ல ஒரு மதிப்பை அங்கே பெற்றுக்கூடார். ஸ்நேகிதன் அங்கே வந்துட்டு ஸ்நேகிதனான சம்பாதிச்ச ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்துட்டு அங்கே சம்பாதிச்சிட்டாரு அங்கே விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவராயிருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றையும் சொந்தமாய் கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இவைகளையெல்லாம் பொருளாசைக்காரராய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அப்போதும் பார்க்கும். இங்கே என்ன சொல்றாருன்னா 10ஆம் வசனத்தில் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனாக இருக்கிறான் இருக்கான். இப்போ வந்துட்டு அவர் கொஞ்சத்தில் உண்மையாயிட்டார். இப்போ எஜமானுக்கு எப்படியாவது ஒரு ஆஃபர் அவருக்கு வந்துட்டு பெருத்த நஷ்டம் இல்லாதபடி சின்ன ஒரு நஷ்டமாக இருந்தாலும் அனுப்பிச்சிட்டு கடனை வசூலிச்சாரான்னு பார்க்கும். அங்கே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்துறாரு. ஏன்னா அந்த வியாபாரிகளும் ஒரு ஆஃபர் பண்ணிட்டான்னு பார்க்கும். அப்போ அநீதி உள்ள உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாராவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்? அப்போ அநீதி உள்ள பொருள்னால நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நண்பர்களே அங்கே சம்பாதிச்சிட்டான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இவர் மேலே ஒரு நல்ல பேர் வியாபார மத்தியில் இருக்குது. அங்கே எஜமான்ட்டையும் நினச்சிடாருன்னு அவர் வேலையும் தக்க வச்சுக்கிறான்னு பார்க்கும் அப்படின்னு பார்க்கும். இது சூழ்நிலை இருக்குது சொல்லிட்டு சொல்கிறாரு, எந்த ஊழியக்காரன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை வந்துட்டு சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பச்சை கொண்டு மற்றவனை அசட்டு பண்ணுவான் இருக்கு. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றான் இருக்கு. இப்போ இந்த உவமையில் வந்துட்டு 2 கருத்துக்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரே இன்னைக்கு வந்துட்டு இந்த உவமையிலுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை வந்துட்டு முதல்ல பார்க்க போகிறோம். 2வது வந்துட்டு இதில் வந்து இன்னொரு கவுன்சிலிங் சப்ஜெக்ட் இருக்குது, அதை வந்துட்டு இன்னொரு நாள் பார்க்க போகிறோன்னு பார்க்கும். இங்கே என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிற மாதிரி இருக்குன்னு பார்க்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஜமானுக்கு தான் அங்கே வந்துக்கிட்டு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கணும். ஆனால் வந்துக்கிட்டு எஜமானுங்க நஷ்ட கணக்காகிடுது, இங்கே வந்துட்டு அங்கே வியாபாரிக்கு லாப கணக்காகிருன்னு பார்க்கணும். அப்போ 2 எஜமானுக்கு ஆகிடும், 2 எஜமானுக்கு ஊழி செய்கிற மாதிரி ஆகிருன்னு பார்க்கும். அப்போ 2 எஜமானுக்குன்னா அப்போ வந்துட்டு அங்கே லாப கணக்கை எங்கே எஜமானுக்கு ஏற்றணும், அங்கே அவங்கள்ட்ட ஏற்றின யாருக்கு ஏற்றிருக்காங்க அந்த கடன்பட்டை ஏற்றிட்டாங்க பார்க்கும். அப்போ அவருக்கு 2 எஜமானுக்கு ஊழி செய்கிற மாதிரி இருக்கும். 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி எரிச்சிடாரு போயிட்டான்னு பார்க்கணும். அதை தான் என்ன சொல்கிறா பாருன்னா இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எப்படி 2 பேர்கிட்ட ஒரு வந்துக்கிட்டு நல்ல பேர் எடுத்தாரோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது பார்த்தீங்கன்னா என்னதுன்னா தேவனுக்கும் நல்லா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கும் நல்லா செய்கிறேன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு வந்துக்கிட்டு நினச்சிட்டு நல்லது செய்கிறேன்னு சொல்லி பேரக்கூடாது. எப்படி என்றால் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு வக்கீலாக இருக்கேன். நான் ஒரு வக்கீலாக இருந்துட்டு நான் வந்துக்கிட்டு எனக்கு ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட ஏன்னா அவங்க என் கிளைண்ட்டு மேலே தப்பு தான் இருக்கும், ஆனால் நினச்சிடாது தொழில் ரீதியாக அவங்களுக்கு சாதகமாக பேசி ஒரு பொய்க்கு ஒரு உண்மை ஒரு உருவம் கொடுத்து அவருக்கு என்ன பண்ணக்கூடாது. அவரை என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த தண்டையிலேருந்து நான் தப்பிக்க, அதனால் எனக்கு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆடிட்டராக இருக்கேன். நான் வந்துட்டு என்னுடைய கிளைண்ட்டுக்கு ஒரு கள்ளக்கணக்கு எழுதி கவர்மெண்ட்டை ஏமாற்றி அப்போ வந்துட்டு கவர்மெண்ட் ஏமாத்துறதுனால என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நஷ்ட கணக்கு.
ஆனாலும் இங்கே என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா என் கிளைண்ட்டுக்கு என்ன செய்யற லாப கணக்கு கொடுக்குறேன், அதனால் என்ன செய்யறது ஒரு நண்பரை நான் சம்பாதிச்சுக்கிறேன், நல்ல ஒரு கிளைண்ட்டை சம்பாதிக்கிறேன். இது ஒரு ஆங்கிளில் என்ன செய்யறது ஒரு கவுன்சிலிங் இருக்கு பார்க்கும், இது ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 2 எஜமான குழியை செய்யக்கூடாதுன்னா அப்போ தேவனுடைய சத்தியத்துக்கு இசையாக வாழணும் தவிர என்ன செய்யறது உலகத்தில் காரியத்துக்காக ஆகுனா உலகத்தில் நம்ம கிளைண்ட்டுக்காகவும் மற்றக்காக நம்ம எடுக்கக்கூடாதுன்னா 2 வேஷம் போடக்கூடாதுங்கிறான்னு ஒரு விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ இதை கேட்ட வந்துட்டு பொருளாதாரக்காரராகிய அந்த பரிசேயர்கள் வந்துட்டு இருந்துச்சுறாங்க அவரை பரியாசம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர் ஏதோ ஒரு விஷயம் பார்க்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து படித்தாச்சு. ஆனால் வந்துட்டு இந்த 100 குடம் எண்ணெய்ங்கிறான விஷயத்த என்ன எவ்வளோங்கிறான விஷயத்த ஒரு மெஷர்மெண்ட் பார்த்தலாம் பார்க்கும். அப்போ 100 குடம் எண்ணெய் வந்து கடன் போட்டிருக்காங்க, 50 குடம் வந்துட்டு தள்ளுபடி பண்ணியிருக்காருன்னு பார்க்கும். 50ன்னு சொல்லி எழுதுறான்னு பார்க்கும், எழுதுறான்னு அவர் கைப்பட எழுத வச்சுட்டான்னு பார்க்கும். ஒரு களம்ங்கிறது பேத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில், அது வந்து ஒரு குடம் இருக்குது. அதை வந்துட்டு வேதத்தின் அடிப்படையில் வந்து எப்பா அப்படிங்கிறான ஒரு கணக்கு இருக்குன்னு பார்க்கும். எப்பாங்கிறதும் பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டராக கன்வெர்ட் பண்ண முடிச்சு பார்த்தீங்கன்னா 35.88 மில்லிமீட்டர்னு பார்க்கும். அப்போ ஒரு எப்பாங்கிறது ஒரு குடத்தை அடையாளப்படுது. அந்த குடத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா 35.88 லிட்டர்ஸ்ன்னு பார்க்கும். எப்படி என்றால் ஒரு குடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டர் கணக்கு 18 லிட்டர் வரும் பார்க்கும். அதே இது பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் வரமுச்சு பார்த்தீங்கன்னா அது 20 லிட்டராக வரும் பார்க்கும். அப்போ இந்த கேன் சொல்லும் போச்சுல பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கேன் சொல்லுவாங்க, அதை கலான்னு சொல்லுவாங்க. கேன்னா 20 லிட்டரு, குடம்னா 18 லிட்டர்னு பார்க்கும். அதே மாதிரி இங்கே இந்த அளவு பார்த்தீங்கன்னா எண்ணெயினுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு குடம்னுடைய எண்ணெயுடைய அளவு 35.8 லிட்டரை அடையாளப்பட்டிருப்பாக்கும். 88ங்கிறது மில்லின்னு பார்க்கும். அப்போ 35ங்கிறது லிட்டரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 100 குடங்கிறது பார்த்தீங்கன்னா 3588 லிட்டர் பார்க்கும். அப்போ வந்துட்டு இங்கே நம்ம என்ன நினச்சிருப்போம் முன்னாடிலாம், அப்போ 100 குடம் எண்ணெய்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 100 லிட்டராக இருந்துக்கலாம் நினைப்போம். ஏதோ ஒரு குடும்பத்துக்காக ஒரு கடன் பட்டிருப்பார், அதை சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்காக என்ன வாங்கியிருப்பாருன்னு கூட நம்ம வந்து நினச்சிருப்போம். ஆக்சுவலாக அது கிடையாது, ஒரு வியாபாரின்னு பார்க்கும். இவர் வந்து என்னென்னா 100 குடம் எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா 3558 லிட்டர்னு பார்க்கும். இவர் வியாபார நோக்கத்தோடு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இவர் அந்த லிட்டர் எண்ணெய் வாங்கியிருக்கான்னு பார்க்கும். ஒரு தனிப்பட்டவனுடைய லிட்டரு இவ்வளோ தேவை கிடையாதுன்னு பார்க்கும். இது ஒரு வியாபார நோக்கத்தோடு வாங்கப்பட்ட ஒரு எண்ணெய்ன்னு பார்க்கும். 100 குடம் எண்ணெய்ங்கிறது 3588 லிட்டர்னு பார்க்கும். 50 லிட்டரு அப்படிங்கிற விஷயம்னா தள்ளுபடி பண்ணுறாரு பார்க்கும். அது எத்தனை பார்த்தீங்கன்னா 1794 லிட்டர் தள்ளுபடி பண்ணுறாரு பார்க்கும். இது இந்த நஷ்டக்கணக்கு எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஜமானுடைய கணக்கில் நஷ்ட கணக்கு வந்துட்டு பார்க்கும். அதை தான் அணிஞ்சிடாது அநீதியுள்ள நுக்கிரக்காரன் விஷயம் பார்க்கும். ஏன்னா எஜமானுக்கு வந்து 1794 லிட்டர் நஷ்டமாயிரு பார்க்கும். இந்த நஷ்ட கணக்கு யாருக்கு வந்துக்கிட்டு லாப கணக்கு ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடன்பட்டவனுக்கு அது லாப கணக்கு ஆயிடுது. அதனால எரிச்சிடாது இந்த உக்கிரக்காரன் அவருக்கு ஃபேவரட் ஆயிடுறா, அதான் ஸ்நேகிதன் ஆயிடுறா, விரும்பத்தக்கவனா மாறிட்டான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடம் ஒலிவ எண்ணெய் மதிப்பு இன்னைக்குள்ள மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இன்னைக்கு விக்கிமீடியாவில் உள்ள இந்த ப்ரைஸ்லேட் பார்த்தீங்கன்னா 45,000. ஒரு குடம் எண்ணெய் வந்துட்டு குடம் வந்துட்டு 45,000 வாக்கும். 100 குடம் எண்ணெய்ன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 45 கோடி ஆச்சுன்னு பார்க்கும். அப்போ 50 குடம் பார்த்தீங்கன்னா 50 குடம் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு பார்க்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 22,50,000. அப்போ 22,50,000 யாருக்கு வந்துட்டு நஷ்டம் பார்த்தீங்கன்னா அந்த எஜமானுக்கு நஷ்டம்னு பார்க்கும். அப்போ இந்த 22,50,000 யாருக்கு நஷ்டம் பார்த்தீங்கன்னா இந்த எஜமானுக்கு நஷ்டம். அந்த 22,50,000 யாருக்கு லாபம் பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு அந்த கடன்பட்டவர்களுக்கு லாபமாக மாறுதுன்னு பார்க்கும். ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும். அப்போ 2000 வருஷம் இப்போ வந்துட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஒரு இமேஜினேட் பண்ணியிருக்கலாம். ஒரு குடம் எண்ணெய் இப்போ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 45,000 இருக்குன்னு வைங்களேன். அன்னைக்கு தினத்துக்கு வந்து 45 பணம் இருக்கும் வச்சுருக்கலாம், 45 பணம் இருக்கலாம். அப்போ வந்துட்டு ஒரு நாளுடைய கூலி பணம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி பணம் தான் ஒரு கூலின்னு பார்க்கும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அந்த உவமையில சொல்லியிருப்பார். அப்போ திராட்சை தோட்டத்தில் வந்து வேலை செய்ய ஒரு பணம் சொல்லியிருப்பான்னு பார்க்கும். ஒரு பணங்கிறது ஒரு வெள்ளி காசுக்கு அடையாளம் பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து காலத்தில் வெள்ளி காசை தான் அங்கே வந்துட்டு பணமாக இருந்துச்சு பார்க்கும். அதனால தான் நம்ம
நம்ம வந்துட்டு யூதாசு காரியத்தில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கறதுக்கு 30 வெள்ளி காசு இயேசு கிறிஸ்து வந்து 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்க உடன்பட்டான் இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வெள்ளி காசு தான் வந்துட்டு அங்கே நடைமுறை இருந்துச்சுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு அந்த ராயனுக்குள்ளது தேவனுக்கு செலுத்துங்கன்னு சொல்ல ஒரு வெள்ளி காயின்ஸை வாங்கி பார்த்து இது யார் ரூபம் பொதிக்கப்பட்டிருக்குன்னு கேட்பார்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளி பணத்தை தான் வச்சுருப்பான்னு பார்க்கணும். அப்போ அன்னைக்குள்ளது கணக்குல ஒரு குடம் எண்ணெய் வந்துட்டு 45 வெள்ளி காசு வச்சுருக்கலாம். அப்போ வந்து ஒரு நாளுடைய கூலி வந்துட்டு ஒரு வெள்ளி பணம் பார்க்கணும். அப்போ ஒரு குடங்கிறத பார்த்தீங்கன்னா 45 பணம் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ 45 நாள் வேலை செஞ்சாதான் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு குடம் எண்ணெய் நினச்சதை அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வாங்க முடியும் பார்க்கும். அப்போ வந்துட்டு ஒரு குடம் எண்ணெய் அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா சமையலுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 2 மாதமோ 3 மாதம் கூட ஓடலாம், இல்லாட்டா 45 நாள் கூட ஓடலான்னு பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டு மற்ற காரியங்கள்லாம் நினச்சிடுவாங்க அந்த எண்ணெயில் அவங்களுக்கு சுடுவாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் மீன் பொரிக்கிறது மற்ற இறைச்சி பொரிக்கிறதுக்கெலாம் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு பார்க்கும். அதனால் 45 லிட்டரு ஜாஸ்தின்னு பார்க்கும். நம்மளுக்கு ஒரு தோராயமாக ஒரு வீட்டுக்கு வந்துக்கிட்டு எண்ணெய் வந்துட்டுனா 5 லிட்டரு தேவைப்படும். ஒரு மாதத்துக்கு நமக்கு 5 லிட்டர் தான் தேவைப்படும்னு பார்க்கும். ஆனால் 45 லிட்டர்னால் அவங்களுக்கு 3 மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ 100 குடம் எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 4500 பணமாக இருந்திருக்குன்னு பார்க்கும். 4500 வெள்ளி பணமாக இருக்குன்னு பார்க்கும். தள்ளுபடி பண்ணது 50 குடம்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 2250 வெள்ளி பணம் யாருக்கு நஷ்டம்னா எஜமானுக்கு நஷ்டம், கடன்பட்டவனுக்கு 2250 லாப கணக்கில் அங்கே சேருதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு வரவு வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 2250 பணம் தான் யாருக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா எஜமானுக்கு வந்திருக்கு. எஜமானுக்கு நஷ்ட கணக்கு 2250ன்னு பார்க்கும். இன்றைக்கி வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் தான் வந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி எண்ணெய் இருக்கும். சமையலுக்கு யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய் நமக்கு 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 400 ரூபான்னு பார்க்கும். அப்போ வந்துக்கிட்டு ஒரு குடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் 1 லிட்டர் 400 ரூபான்னா அப்போ ஒரு குடம் எண்ணெய் இன்றைக்கி வாங்கணும்னா நம்ம கணக்கு வந்து 13,200 ரூபா அனுப்பிச்சது செலவழிச்சா தான் என்ன பண்ண பார்த்தோம் ஒரு குடம் நல்லெண்ணெயை வாங்க முடியும் பார்க்கணும். அப்போ அவ்வளோ ப்ரைஸ் லிட்டு அன்னைக்கு உள்ள ரேட்டாக இருந்துச்சுன்னு பார்க்கும். அப்போ வந்து 100 களம் கோதுமைங்கிறான விஷயம் பார்த்தீங்கன்னா களம்ங்கிறான விஷயம் பேத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிட்டராக கன்வெர்ட் பண்ண முடிச்சுன்னா 35.82 லிட்டர் வரும் பார்க்கும். அந்த குடம் வந்துட்டு லிட்டராக பிடிக்க முச்சில் வரும் பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த ஒரு களங்கிறது ஒரு களம் ஒரு குடம் வந்துக்கிட்டு 35.8 லிட்டருங்கிறது எங்கே சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருக்குது. எசேக்கியேல் 45:11 அந்த விஷயம் இருக்குது, அந்த மெஷர்மெண்ட் இருக்குன்னு பார்க்கும். அதை வந்து எப்பாங்கிறான விஷயம் சொல்லுவாங்க. எப்பா அந்த கலன்னுங்கிறலாம் ஒன்று தான் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிலோவாக கன்வெர்ட் பண்ண முடிச்சு பார்த்தீங்கன்னா 35.88 வந்துக்கிட்டு கிலோவாக கன்வெர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 32 kg அப்படின்னு பார்க்கும். 32.2 kgன்னு பார்க்கும். அப்புறம் 32 கிலோவும் 2 கிராமும் சேர்த்து தான் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கலன்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துக்கிட்டு 100 கிலோ அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா 100 களம் கோதுமைங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா 3588 லிட்டர்னு பார்க்கும். லிட்டராக கன்வெர்ட் பண்ணி பார்க்கும். அதே இது வந்துட்டு கலனா அது கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு களம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு களம் கோதுமைங்கிறான விஷயம் பார்த்தீங்கன்னா 32.2 கிலோன்னு பார்த்துக்கணும். 32 கிலோன்னு வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 100 களம் அப்படின்னு சொல்லினா 100 குடம்ங்கிறதான விஷயம் பார்த்தீங்கன்னா 100 களம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது 100 எப்பாவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 3200 கிலோன்னு பார்க்கும். அப்போ 3 டன்னும் 200 கிலோவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த 3 டன்னையும் 200 கிலோவும் தான் யார் கடன் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கடன் போட்டிருக்கான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துக்கிட்டு அவர் வந்துக்கிட்டு ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் நினச்சது இவர் வாங்கியிருக்காருன்னு பார்க்கும். ஏதோ ஒரு விஷயம் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்து அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள நேரத்தில் ஒரு கிலோ வந்து 30 ரூபான்னு பாருங்க. 30 ரூபான்னு பார்க்க முடியல. அப்போ வந்துட்டு ஒரு குடம் கோதுமை வந்துக்கிட்டு 966 ரூபா ஆகுதுன்னு பார்க்கும் ஒரு பீஸு. அப்போ 100 களம் கோதுமை வச்சு பார்த்தீங்கன்னா
வந்துட்டு 96,600 ரூபாய்ங்கிறான ருபீஸ் வருது பார்க்கும். இன்றைக்குள்ள ஒரு கணக்கில் 100 கலம் கோதுமை வந்து 96,600 பார்க்கும். அப்போ ஒரு குடம்ங்கிற வச்சுல நம்ம ஊர் காசுக்கு 966 ரூபான்னு பார்க்கும். அப்போ 20% தள்ளுபடின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எஜமானுக்கு நஷ்டம் இன்றைக்குள்ள நஷ்டம் பார்த்தீங்கன்னா 19,320 நஷ்டம்னு பார்க்கும். இந்த 19,320 யாருக்கு லாபமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடன்பட்ட அந்த கோதுமை கடன்பட்டவனுக்கு அது லாப காசாயிருன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கடன் செலுத்தக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 80 கலம்னா 80 குடம்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அவர் எவ்வளோ அவர் எஜமானுக்கு செலுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 77,280 என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைன்னு பார்க்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடம் கோதுமை வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு குடம் 32 கிலோ கேஜ் பிடிக்கும். அது 3ஆம் எண்ணிக்கை வச்சு பார்த்திங்கன்னா 96 ரூபாய் வருது. அதை 96 பணமாக அங்கே வச்சுக்கலான்னு பார்க்கும். ஒரு பணங்கிறது ஒரு வெள்ளிக்காசை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 96 பணத்துக்கு அங்கே நிழலாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ 100 கலம் கோதுமை அப்படி பார்த்திங்கன்னா அது 100 பெருக்கல் 96 அப்படி போட்டிங்கன்னா அதோடைய தொகை பார்த்திங்கன்னா 9,600 ரூபா பணம் வருதுன்னு பார்க்கும். இவர் தள்ளுபடி பண்ணது பார்த்திங்கன்னா 20% தள்ளுபடி பண்ணியிருக்காருன்னு பார்க்கும். அப்போ 20 பெருக்கல் 96 போட்டிங்கன்னா 1,920 ரூபா என்ன பண்ணுறாரு தள்ளுபடி பண்ணியிருக்காருன்னு பார்க்கும். 1,920 வெள்ளி பணம் தள்ளுபடி பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அப்போ 80 கலம் கோதுமை அவர் நினச்சிறாரு எஜமானுக்கு அந்த கடனை செலுத்திருக்கான்னு பார்க்கும். அப்போ 80 பெருக்கல் 96 போட்டிங்கன்னா அவர் செலுத்தின தொகை 8,256 வெள்ளி பணத்தை இணைச்சிருக்கலாம். அவர் அந்த கடன் தொகையை செலுத்திருக்கான்னு பார்க்கலாம். அப்போ கடன்பட்டவனுக்கு அவனுக்கு 1,920 வெள்ளி பணம் அவனுக்கு லாப கணக்காக மாறுதுன்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடன்பட்ட விஷயம்னா வியாபார நோக்கத்தோடு தான் இதை கடன்பட்ட விஷயத்தை அதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த உவமையில் சொல்ல முடியல நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளுக்கு ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை நினைச்சது நித்தியமான வீடுகளை ஏற்றுக்கொள்ளும்படி அநீதி உள்ள உலக பொருளால் உங்கள் சிநேகிதரை சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆத்மா நீங்கள் நினைச்சது பாதுகாக்கணும். அது போக இந்த உலக பொருள்னால உங்கள் நண்பர்களே சம்பாதிச்சு கொள்ளணுங்கிற விஷயம் சொல்கிறாரு பார்க்கும். அதுபோல தான் இன்றைக்கி இந்த உலக பொருளாகிய இந்த இன்டர்நெட்டு இந்த ஃபேஸ்புக்கு இந்த இன்ஸ்டாகிராம் மூலம்லாம் நம்ம நினச்சது நம்ம சத்தியங்கள் நினச்சது இந்த உலகத்துக்கு போகுதுன்னு பார்க்கும். நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கீங்க, ஆனாலும் நான் ஒரு இடத்துல இருக்கேன், தூத்துக்குடியிலேருந்து நான் பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டிலையோ இல்லைன்னா சிலோன்லேயோ இருந்துட்டு நம்ம வேத படத்தை நீங்கள் கேட்குங்கன்னு பார்க்கும். அப்போது அந்த உலக பொருள் இப்போ நான் வச்சுருக்க பொருளை ஒரு ஆண்ட்ராய்ட் செல் உலக பொருளாக ஒரு பணம் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம். இந்த பொருள் மூலமாக நினச்சது என் நண்பர்களை நண்பர்கள்னால் தேவனுடைய பிள்ளைகளை சம்பாதிக்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தின்னு பார்க்கும். இதை நம்ம சம்பாதிக்கிறோம். அப்போ இந்த சம்பாத்தியம் பண்ணால் தான் நினச்சி பார்த்தீங்கன்னா இங்கே போக முடியும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அந்த நண்பர்களை சம்பாதிச்சிருக்காரு. அப்போ அங்கே அதனால் அவரோட வேலையை தக்க வச்சிருக்குன்னு பார்க்கும். அதுபோல தான் இங்கேயும் உலகத்தில் கூட நல்ல ஆத்துமாக்களை அறுவடை செய்யணும். செஞ்சால் தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம நித்தியமான வீடுகளில் போகும்போது பார்த்தீங்கன்னா தேவ தூதர்கள் நம்மளை வரவேற்பார்கள் விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். ஊழியம் தேவனுக்கு செய்யணும், செஞ்சால் தான் நினச்சது நமக்கு அங்கே ஒரு மதிப்புன்னு பார்க்கும். அதாவது சீசர்களுக்கு இந்த என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த அநீதி உள்ள அந்த ஊழியக்காரன் நீதியாக செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி நீங்கள் அந்த அநீதி உள்ள உலகத்தில் இருந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீதி செலுத்தி நீங்கள் ஆத்துமாக்களை ஒரு அறுவடை பண்ணணுங்கிறான விஷயம் அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ நித்திய வீடு என்றால் என்னங்கிறான விஷயத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர்கள் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படிக்கலாம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 வசனங்கள் 1 மற்றும் 2. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாயிருக்கிறோம். அப்போதும் பார்க்கும். அப்போ பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு கொண்டு அறிந்திருக்கும்.
அப்போ பூமிக்குள் கூடாரங்கிறது அணிந்து உள்ள அந்த உலக பொருள் இருக்கும். அப்போ அநீதிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே சாத்தானின் ஆட்சியில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யார் நம்மளுக்கு ஆட்சி செய்யணும் பண்ணி சாத்தானின் ஆட்சி பண்ணியிருக்கு. இந்த அநீதி உள்ள உலக பொருளை நண்பர்களை சம்பாதிக்கணும், தேவனுடைய பிள்ளைகளை சம்பாதிக்கணுங்கிற விஷயத்த இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு வீடு எங்கிறதுனா நீங்கள் மாளும் போது நித்திய வீடுகள்னு சொன்னால் இங்கே பரலோக ராஜ்யத்தில் அடையப்படுது. பரலோக ராஜ்யத்துக்கு போனால் தன்னுடைய ஆத்மா பாதுகாக்கணும், நம்மளுடைய சிநேகிதர்களையும் சம்பாதிக்கன்னு பார்க்கும். அந்த உக்கிரக்காரன் என்ன பண்ணுறான், தன்னுடைய உயிரையும் பாதுகாக்கான், ஜீவனையும் பாதுகாக்கான், தன்னுடைய மனைவி பிள்ளையுடைய ஜீவனங்களை பாதுகாக்கார். அதுபோக அங்கே வந்துட்டு அந்த கடன் பட்டவனுடைய உயிரை கூட அவரையும் பாதுகாக்கான்னு பார்க்கும். சப்போஸ் இந்த கடனை வந்துக்கிட்டு அடைக்காமல் விட்டுட்டாருன்னு வைங்களேன், ஆனால் கடன் பட்டவன் நிச்சயம் எதிராளிகிட்ட போய் உடன்படுவார், அவர் சிறைச்சாலையோ இல்லாட்டும் அவருக்கு மரண தண்டனை கூட அங்கே கிடைக்குன்னு பார்க்கணும். ஆனால் இந்த உக்கிரக்காரன் இருக்க என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை செஞ்சுருக்காரு, ஆஃபர் பண்ணி அவர் வந்துட்டு எஜமானுக்கும் அந்த வியாபாரிக்கும் நல்லா சும உண்டு பண்ணிட்டார் பார்க்கணும். அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யறது, இந்த உலக பொருள்னால நினைச்சது நம்ம நல்ல ஆத்துமாக்களை அறுவடை செய்யணுங்கிற விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையில் சொல்லுவார். என்ன தாளந்து ஓமையில் சொல்லுவார், தாளந்துகளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு பார்க்கும். அதான் இங்கே சொல்றாரு, கொஞ்சத்தில் உள்ளவன் அநேகத்தில் உண்மையில் இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனாக இருக்கிறானுங்க விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். இதே வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு ஓமையில் சொல்கிறான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வசனங்கள் படிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 25 வசனங்கள் 22 முதல் 30 முடிய. 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானாரை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அரைக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, கொள்ளாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அரைக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை உறைவான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். போதும் பார்க்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டு புரோஜனம் உள்ள ஊழியக்காரன் தாளந்தை புரோஜனப்படுத்தி கொள்ளவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனை உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, அநேகத்தில் மேல் அவனை அதிகார வைப்பேன்ட்டு. அப்போ தாளந்தை புரோஜனப்படுத்தினவனுக்கு 1000 years கிங்டம் இல்லை, அங்கே ஒரு ஆளுகை அங்கே கொடுக்கான்னு பார்க்கும். அநேக பட்டணத்துக்கு அதிகாரியை அங்கே வைக்கிறான்னு பார்க்கும். அப்போ தாளந்தை புரோஜனப்படுத்தாதவனை என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அவன் தனக்குள்ளே புதைத்து வச்சிருக்கான்னா, தனக்குள்ளே அதாவது மண்ணிலே புதைத்து வச்சிருக்கான்னா தனக்குள்ளே புதைத்து வைக்கிற விஷயம் மண்ணான சரீரத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். ரட்சிப்பு தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கார், வேற யாருக்கும் அதை பிரயோஜனப்படுத்தலாம் பார்க்கும். அதனால என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு புறம்பான இருளுக்குள்ளே போகிறான்னு பார்க்கும். அப்போ அவர் தேவன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மடவரை சொல்கிறாரு, நீ அந்த தாளந்தை அதாவது பணத்தை காசுக்கார்ட்ட கொடுத்துருந்தாலும் என்ன செய்யறதுன்னா நான் வட்டியோட பெற்று கொண்டுட்டுருவேன் எங்கள் சொல்கிறான்னு பார்க்கும். இங்கே என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, வியாபாரிட்ட அருங்கானு சொல்கிறாரு, நீ என்ன செய்யுது சத்தியத்தை ஒருத்தர் இன்னொரு பிள்ளைகிட்ட கதையாக சொல்லியிருந்தா கூட என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட என்ன செய்து ரட்சிப்பில் வந்திருப்பான். அதாவது நான் இப்படி தான் இருந்தேன், இப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி உன்னுடைய ரட்சிப்பினுடைய அனுபவத்தை நீ சொல்லியிருந்தா கூட மற்ற என்ன செய்யாது இந்த ரட்சிப்பில் வந்திருக்கலாம். ஆனால் நீ அது கூட நீ சொல்லலை. நீ இன்னொருத்தர் ஆத்மா ஆதாயப்படுத்துறதுக்காக நீ பெரிய ஒரு எஃபெக்ட் கூட என்ன போடலான்னு பார்க்கணும். ஒன்று சாட்சியை சொல்லியிருந்தா கூட ஒன்று சாட்சியை நிமித்தம் கூட என்ன செய்ய வந்திருக்கலாம், நீ அது கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு புறம்பான இருளில் போடுறான்னு பார்க்கணும். அப்போ அங்கே என்ன சொல்கிறாருன்னா உண்மை உள்ள உத்தமுள்ள ஊழியக்காரன் இருக்கு. அப்போ உண்மை உள்ள
உத்தமுள்ள ஊழியக்காரன் என்ன தாளந்து புரோஜனப்படுத்த தான் உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனை மாற முடியும் பார்க்கணும். அங்கே வந்துட்டு உக்கிரானக்காரன் சொல்ல முடிச்சல அவர் வந்துட்டு நீதியாக அங்கே என்ன பண்ணார்னா அங்கே ஒரு சுமமான ஒரு உறவுக்குள்ளே போனார். அங்கே வந்துட்டு என்னென்னா வியாபாரியாக வந்துக்கிட்டு ஆயத்தப்படுத்தினார். அங்கே எஜமானுக்கு நல்ல பேர் பார்த்தான்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த தாளந்த புரோஜனப்படத்தில் தனைக்கும் என்ன செய்யறது புரோஜனம் இல்லாமல் புதைச்சி வச்சுட்டாருன்னு பார்க்க. அதை தான் இங்கே ஒரு மரணத்துக்குள்ளே போகிறான்னு பார்க்கணும். இது ஏன் இந்த ஓமை சொன்னோன்னா, அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கேன். நீங்களும் தேவனுடைய வேலைக்காக பணி அமர்த்தப்பட்டீங்க. சீசரில் பார்த்து அனுப்பிச்சதா நீங்கள் பணி அமர்த்தப்பட்டீங்க. இங்கே வந்து அநீதி உள்ள அந்த உக்கரக்கார பாருங்க அவர் நீதியாக செஞ்சால் அதை காட்டி நீங்கள் நினச்சிருக்குது நீதியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, கடினமாக நீங்கள் நடந்துக்கூடாதீங்க அங்கான விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோசூரில் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26, 27 அப்படின்னு சொல்லி, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தனது ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தனது ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரர் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய தூதர்களுக்கு கூட வருவார். அப்பொழுது அவன் கிரியத்தக்கதாக பலன் அளிப்பான் இருக்கு. அப்போ வந்துட்டு மனுஷன் உலகம் முழுவதும் ஆயுதப்படுத்தி கொண்டாலும் தனது ஜீவன் நஷ்டப்படுத்த அவனுக்கு லாபம் என்னன்ட்டுருக்கேன். அப்போ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நல்ல சுகபமாக வாழ்ந்துட்டு மறிச்சுன்னா அதுக்கு என்ன லாபம்? அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு லாபம் கிடையாது. ஆனாலும் உன் ஆத்மாவே நினச்சது நீ பாதுகாக்கணும், உன்னை உயிரை பாதுகாக்கணும். அது போக உன் மனைவி பிள்ளையுடைய ஆத்மாவுக்கு நீ தான் கேரண்டி. மற்றது போல உன்னுடைய நண்பர்களுக்கு இருப்பாங்க, அவங்களும் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த சத்தியத்தை சொல்லி உன் நண்பர்களை நினச்சது நீ ஆதாயப்படுத்தி கொள்ளணுங்கிறான விஷயத்த அவங்க சொல்கிறான்னு பார்க்கணும். நீ எப்போ வேணாலும் உனக்கு மரணம் சம்பவிக்கலாம். நீ மாளும் போது நித்திய வீடுகளை உன்னை ஏற்றுக்கொள்வாருன்னு உனக்கு பரலோக ராஜ்யத்தை கேட்டு ஓப்பன் பண்ணணும்னா என்ன ஓப்பன் பண்ணணும்னா இவர் வந்துட்டு நீதி உள்ள ஜாதி பரிசுத்த ஜாதி கதவு திறங்குங்கள்ங்கிற விஷயத்த ஏசியா தீர்க்க தரிசனத்தில் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ வந்து நீங்கள் வந்து உண்மை உத்தமமாக என்னது தேவனுடைய வேலையை இங்கே செய்யணும், அசதியாக செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோரில் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19 முதல் 24 வசனங்கள் படிக்கலாம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 9 வசனங்கள் 19 முதல் 24 முடிய. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவுமானேன். நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் இருக்கிறேன். பலவினரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவினருக்கு பலவீனனைப் போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் இல்லாமானேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதிநிமித்தமே இப்படி செய்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உக்கிரக்காரன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு வியாபாரியை ஆதாயப்படுத்தி கொண்டான்னு பார்க்கும், தன்னுடைய வேலையும் தக்க வைத்து கொண்டான்னு பார்க்கும். அதே மாதிரி அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, மற்ற ஆத்மா ஆதாயப்படுத்துறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு யூதரை ஆதாயப்படுத்த நான் ஒரு யூதனை போல நானும் உங்கள் ஜாதி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்து புறஜாதிகளை ஆதாயப்படுத்த முடிச்சு அவங்க ஸ்டைலில் பேசி என்ன செய்தார் அவங்கள ஆதாயப்படுத்தலான்னு பார்க்கும். பலவீனர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள பலவீன போல நானும் பலவீனம் தான், நானும் இந்த மாதிரி பாவ பழக்கத்தில் இருந்தேன், நான் இதுலேருந்து மீண்டு வரல, ஆனால் நீங்களும் மீண்டு வரலாங்கிறான ஒரு கவுன்சிலிங்கை கொடுத்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்றாரு ஒரு சத்தியத்தை அநேக ஜனங்களை கொண்டு வரான்னு பார்க்கும். அதான் சொல்கிறார், சுவிசேஷம் நான் உடன் பங்காளியாகும்படி அதிநிமித்தம் இப்படி செஞ்சேன். அப்போ ஜனங்களை சுவிசேஷம் சொல்கிறதுக்காக என்ன செய்றாரு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய கேரக்டர் மூலமாக போய் அவங்கள என்ன செய்றாரு ஆதாயப்படுத்துறதுக்காக அப்படி செஞ்சான்னு பார்க்கும். சொல்கிறாரு, பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்களும் பெரும்படியதாக ஓடுங்கள் இருக்கா. அப்போ என்ன செய்யறது நமக்குன்னு ஒரு பந்தய பொருள் இருக்குது, அதான் ஜீவ கிரீடம். அப்போ ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டத்தை நீங்கள் கரெக்டாக ஓடணுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ ஆத்தும ஆதாயம் பெறணும். அதுக்காக என்ன செய்யணும்னா என்னுடைய இனத்தாருக்காக தான் சொல்லுவேன் அப்படிங்கிற விஷயம் சொல்லக்கூடாதுன்னு பார்க்கும். அப்போ எல்லாருக்கும் சொல்லணும், நம்மளுடைய சொந்த பந்துக்கு சொல்லணும், உச்சாவருனே சொல்லணும், அடுத்த ஜாதி எல்லாத்துக்கும் சொல்லணும்.
அதனால விஷயம் சொல்லணும், இது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதே நம்ம மேல் இருக்கிற கடமையாக இருக்குதுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த 100 குடம் எண்ணெய், இந்த கோதுமை எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியாபாரி கடன்பட்டு வியாபாரம் பண்ணான்னு பார்க்கும். இது நம்ம ஆவிக்குரியோட சம்பந்தப்படுத்தி பார்க்க போகிறோன்னு பார்க்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 100 குடம் எண்ணெய், 100 குடம் கோதுமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு வேலைக்காக அங்கே பயன்படுத்தப்பட்டது பார்க்கும். அப்போ வந்துட்டு எண்ணெய் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒலிவ எண்ணெய் என்ன எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, அங்கே வந்துட்டு விளக்கு எரியறதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணாங்க. அது போக அந்த போஜன பலி செய்கிறதுக்காக எண்ணெய் யூஸ் பண்ணாங்க, அந்த ஒலிவ எண்ணெய் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு பரிமள தைலம், ஏன்னா வந்து அங்குள்ள பலி பொருட்கள் மேலெல்லாம் அபிஷேகம் பண்ணுற தைலத்தை உண்டு பண்ணுறதுக்காக அதில் வந்து கருவேப்பட்டை, லவங்கம், மற்ற காரியங்கள்லாம் போட்டு பரிமள தைலம் செய்கிறதுக்காக அங்கே ரா மெட்டீரியலாக எது யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஒலிவ எண்ணெயை அவங்க யூஸ் பண்ணாமல் பார்க்கணும். அது வந்து அபிஷேக தைலமாக என்ன செய்கிறாங்க, அது யூஸ் பண்ணாமல் பார்க்கும். அப்போது அங்கே வந்து பலி பொருட்களை வந்து அபிஷேகம் பண்ணுற விஷயத்தை இந்த எண்ணெயை யூஸ் பண்ணாமல் பார்க்கும், அபிஷேக தைலமாக அது யூஸ் பண்ணிச்சுன்னு பார்க்கும். அப்போ வந்துக்கிட்டா அந்த எண்ணெய் 100 குடம் எண்ணெய், 100 குடம் அந்த கோதுமை எதை ஏற்படுத்துன்னா தேவாலயத்தில் செய்கிறதுக்காக ஒப்பிக்கப்பட்ட அந்த பொருள்னு பார்க்கும். அதை கூட நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம், வாசிக்கலாம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள் படிக்கலாம். எஸ்ரா அதிகாரம் 7 வசனங்கள் 21 முதல் 23 முடிய. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் அர்த்தசஷ்டா என்னும் ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கல கோதுமை, 100 கல திராட்சரசம், 100 கல எண்ணெய் மட்டும் உங்களை கேட்பவை எல்லாவற்றையும் வேண்டிய உப்பையும் தாமதமில்லாமல் கொடுக்கவும், பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே ஏது தேவையாயிருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்படவும் வேண்டும். ராஜாவும் அவர் குமாரரும் ஆளும் ராஜ்யத்தின் மேல் கடுங்கோபம் வருவானே. அப்போ வந்துக்கிட்டா எஸ்ரா டைமில் போய் அங்கே வந்துட்டு ஆலயம் வந்துக்கிட்டு எடுக்கப்பட்ட ஆலயத்தை செட் பண்ணிட்டு அங்கே வந்துச்சுறாங்க, ஆலயத்தை வந்து ரெடி பண்ணிட்டான் பார்க்கும். அவன் தரியு கோரேஸ் ராஜா அந்த பீரியடு இல்லை, அது வந்து பெர்சியா ராஜா டைமில் போயிட்டு எடுத்துறாங்க, ஆலயம் கட்டிடுறாங்க. ஆலயத்துக்கு தேவையான அந்த பொருட்கள்லாம் கேட்காங்க. அங்கே என்ன போட்டால் என்ன கேட்குறாங்கன்னா 100 கலம் கோதுமையும் சொல்கிறாரு. 100 கலம் கோதுமை, அங்கே பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம், அதுக்கப்புறம் 100 கலம் எண்ணெய், 100 கலன்னு போட்டுக்கும், அது களம் களம்னா அது குடத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும், அது எண்ணெய்ங்கிற விஷயம் சொல்லப்படுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு செலவு பண்ண அந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும். அங்கே 100 குடம் அங்கே வந்துட்டு எண்ணெய் தேவைப்படுது, அங்கே 100 குடம் என்ன செய்கிறது கோதுமை அங்கே தேவைப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அதை வந்துட்டு கடன்பட்டுருக்கு, அது ராஜாவிட்ட நீங்கள் வாங்குங்க, ஏன்னா அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு இதெல்லாம் தேவைப்படுது அவங்க விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ அந்த வியாபாரி யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே தான் அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த உக்கிரனக்காரன் யாரை அடையாளப்படுத்தினா நம்ம மாம்ச சரீரத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இந்த மாம்ச சரீரத்திலேருந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பரிசுத்தமான ஒரு வேலை செய்ய முடியல. அப்போ வந்துட்டு அங்கே நம்மளை செய்ய முடியல. ஆனால் இந்த உக்கிரக்காரனை போல இருக்க இந்த மாம்சம் நமக்கு சரி சில ஃபேவரட் பண்ணுது. ஏன்னா நம்ம ஜெபிக்கணும்னு ஜெபிக்க முடியல, ஆனாலும் இந்த சரீரம் நம்மளுக்கு உதவி செய்யுது. பரவாயில்ல, நீ 100% ஜெபிக்க முடியலாட்டினாலும் 50% நாட்டு ஜீவி அப்படிங்கிற விஷயம் சொல்லுது பார்க்கும். இன்னொன்று பார்த்தா 100% நீங்கள் நினச்சது ஜீவிக்க முடியலான்னு 80% ஜீவிங்கிற விஷயத்தை அந்த உக்கிரானக்காரன் போல இருக்கிற அந்த சரீர மாம்சம் நமக்கு உதவி செய்யுதுன்னு பார்க்கும். அந்த உக்கிரக்காரன் யாரை பார்த்தீங்கன்னா நம்ம மாம்ச சரீரத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அந்த கடன்பட்டவன் யார் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீவன், அவன் ஆத்மா பார்க்கும். அந்த ஆத்மா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ தேவனிடத்தில் வந்து கடன் பெற்றிருக்குன்னு பார்க்கும். கடன்னா இயேசு கிறிஸ்துவோட ரான்சம் ஈடுபலி மூலமாக நம்மளுக்கு மீட்பு வந்திருக்கு. அந்த மீட்பு பலனாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஜீவனை பண்ணணும்னு பார்க்கும். அதுதான் இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எதை அடையாளப்படுத்தினா தேவனுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். கோதுமை என்னென்னா தேவனுடைய சத்தியத்தை எதை அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்காக அங்கே வந்துட்டு பெர்சியா ராஜபாரத்தில் இருக்கிற அந்த கோரேஸ் ராஜான்றிருக்கோம். கோரேஸ்னா நீதியை அடையாளப்படுத்துக்கு, நீதியின் சூரியனாக நம்ம அடவராய் இயேசுவை அடையாளப்படுத்துது. அவர்கிட்ட இருந்து தான் எண்ணெயும் கோதுமையும் நம்ம வாங்க விடுதா இருக்கு பார்க்க. அங்கே வந்துட்டு தரியூர் அங்கே பார்த்தீங்கன்னா பெர்சியா ராஜபாரண்டாக்க அங்கே
என்ன பண்ணுறாங்க, தரியும் கோரேசனுடைய அந்த பீரியடில் இருக்குன்னு பார்க்கும். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தேவனுடைய ஆலயமாக கட்டப்பட்டிருக்கோம். கட்டப்பட்டிருக்க யார் நமக்கு உதவி செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பிதாவாகி தேவனும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறாங்க. நமக்கு என்ன கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த தரியும் கோரேஸ் ராஜாவும் பீரியடில் அவங்களுக்கு ஒலிவ எண்ணெயும் அவங்களுக்கு கோதுமையும் வந்து தேவாலயத்துக்குரிய காரியங்கள் அவங்க பலி செலுத்துறதுக்கு தேவனுடைய கிட்ட செய்கிறதுக்கு போஜன பலிக்காக செய்யப்பட்ட அந்த விஷயம் இருந்துச்சு. போஜன பலிங்கிறது தேவனுடைய சித்தத்தை அடையாளப்படுத்துது. அது செய்யறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுபோல் நாமும் கூட இன்றைக்கி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழவும் மற்றவங்களே இந்த சத்திய மார்க்கத்தில் கொண்டு வர்றதுக்கும் தேவன் நம்மளுக்கு ஒலிவ எண்ணெய் ஆகிய பரிசுத்த ஆவியும் கோதுமை ஆகிய தேவனுடைய சத்தியமும் நம்மளுக்கு தருகிறான்னு பார்க்கும். அப்போ அந்த தேவாலயத்தில் என்ன வேலை செஞ்சாங்கன்னா, பாவம் செய்கிற அந்த ஜனங்கள் எனக்கு பலி செலுத்துறதுக்காக வராங்க. அப்போ அவங்களுக்கு வந்துக்கிட்டு லேவியர்களும் ஆசாரிகள் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, பாவம் நிவர்த்தி பண்ணுற வேலையை அங்கே செய்கிறாங்க. அங்கே தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒப்புரவாகனுடைய ஊழியம் செய்கிறாங்க. அங்கே மத்தியஸ்தர் வேலையாக என்ன யார் பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அங்கே ஆசாரியர்கள் லேவியர்கள் பண்ணான்னு பார்க்கணும். இந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் யாரை அடையாளப்படுத்துன்னா, நம்ம யார் 144 திரள் கொட்டதை அடையாளப்படுத்து, நம்மளை தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நம்ம இந்த காரியங்களை அங்கே செய்ய வேண்டியதாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்து ஆலயத்தை செலுத்த வேண்டிய காணிக்கைங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த ஓமியில் சொல்ல முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வந்துட்டு எஜமானுங்கிறத யாரை அடையிட்டுனா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. அப்போ வந்துட்டு அங்கே கடன்பட்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 குடம் கோதுமை 100 குடம் எண்ணெய்ங்கிறது கடன்பட்ட யாருன்னா ஒரு தனி மனிதன் கிடையாது. இங்கே ஒரு தேசமே கடன்பட்ட விஷயத்தை அடையாளப்படுத்துது. இங்கே இஸ்ரேல் தேசம் என்ன செய்து கடன்பட்டிருக்கு. அந்த கடன்பட்டனா திருப்ப செலுத்த வேண்டிய ஒரு விஷயம்னு பார்க்க. அப்போ தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குற ஒரு விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்துகிறதாக அந்த ஓமை அவங்களுக்கு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த ஆலயம் யாரை அடையாளப்படுத்துனா இது நம்ம அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த ஆலய வேலைக்காக தான் அங்கே 100 கலம் எண்ணெய் ஒலிவ எண்ணெய் கொடுக்கப்படுது. 100 கலம் அங்கே கோதுமை அங்கே கொடுக்கப்பட்டிருன்னு பார்க்கும். உப்புங்கிறவன அவங்க பலியில் வந்து உப்பு சேர்த்துக்கொள்வான்னு பார்க்கும். உப்புங்கிறது தேவனுடைய சமாதானத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வாசிக்கலாம். ஆலயங்கிறது நம்மளை தான் அடையாளப்படுத்துங்கிற விஷயத்தை சொல்லப்படுது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் படிக்கலாம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 3 வசனங்கள் 16 மற்றும் 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்தார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போது பார்க்கும். அப்போ அந்த தேவனுடைய ஆலயம் யாரை அடையாளப்படுத்த? நம்மளை தான் அடையாளப்படுது. அதுதான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கே வந்துட்டு கடன்பட்டவர்கள் வந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, எழுதி கொடுக்குற ஒரு விஷயத்தை இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அதை கடன்பட்டவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எவ்வளோ கடன்பட்ட நீ எழுதி கொடு எஜமானுக்கு. நான் வந்து கணக்கு போக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து கைப்பட அடிச்சுறாங்க. அந்த எழுதி வாங்கணும்னு பார்க்கும். எஜமான் அது 100 கலம் 100 கலம் 100 குடம் எண்ணெய் கடன் வாங்கியிருக்காங்க. ஆனால் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இவரே அவருடைய எஜமான்கிட்ட கேட்காம தள்ளுபடி பண்ணியிருக்காரு. ஆனாலும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட வந்து வாங்கின உண்மைதானாங்கிறான விஷயத்தை எழுதி வாங்குகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை எழுதி வாங்குறது என்னென்னா, அது வந்து கையெடுத்து கொடுக்குற சத்திய பிரமாணத்தை இது ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். நீதிமொழி 22ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை படிக்கலாம். நீதிமொழிகள் அதிகாரம் 22 வசனம் 26-27. கையெடுத்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே. செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. போதும் பார்க்கும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, கையெடுத்து உடன்பட்டு கடனுக்கு பிணைக்கப்படுவராக ஒருவனாக இராதேன்ட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கையெடுத்து கொடுன்னா சத்திய பிரமாணத்தை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்யணும். இல்லாட்டினா அதாவது கையெடுத்து உடன்பட்டு கடனுக்கு பிணைக்கப்பட்ட ஒருவனாக இருக்காதுன்னு. அப்போ யாருக்கா நீ ஜாமீன் போட்டு இருந்தீங்கன்னா நீ வந்து சத்தியப்பிரமாணம் பண்ணினேன்னா கண்டிப்பாக செய்யணும். இல்லாட்டினா நீ வந்துட்டு நினைச்சிடாது உன்னுடைய படுக்கையே நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படின்னா நீ இருக்கிற வீடையோ இதையோ ஒன்று கொடுக்க வேண்டியதாக இருக்குன்ட்டுருக்கேன். அப்போ ஒருத்தர் வந்துட்டு கையெடுத்து கொடுக்கணும் சத்திய பிரமாணம் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்துட்டு கண்டிப்பான முறையில் அதை செய்ய வேணும் அதுக்கான விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதுதான் இங்கே வந்துட்டு எழுதி கொடுக்குறது பார்த்திங்கன்னா கையெடுத்து கொடுக்குறது சத்திய பிரமாணத்தை இதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, எசேக்கியேல் 17-18 வாசிக்கலாம். எசேக்கியேல் அதிகாரம் 17 வசனம் 18. இதோ இவன் கையெடுத்து கொடுத்திருந்தும் உடன்படிக்கையை முறித்து போட்டு ஆணையை அசட்டை பண்ணினான். இப்படியெல்லாம் செய்தவன் தப்புவதில்லை. போதும்.
இதோ இவன் கையெடுத்து கொடுத்தும் உடன்படிக்கை முறித்து போடுகிறான். ஆணை அசட்டை பண்ணுகிறான், இவனுக்கு செய்தவன் தப்புதில்லை. இப்போ வந்து உடன்படிக்கை பண்ணா சத்திய பிரமாணம் பண்ணுறது, சத்திய பிரமாணம் பண்ணிட்டு ஆணை மீறினா எடுத்தது அவன் வந்து தப்புதில்லைன்னா ஜட்ஜ்மெண்ட் தப்புதில்லை, அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு தான் அது உண்டுன்னு பார்க்கணும். அப்போ இதை எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட நியாயப்பிரமாண சட்டம் கொடுத்தாங்க. ஆனால் சட்டம் கொடுக்க முச்சில் என்ன பண்ணிட்டு அவங்க வந்துட்டு செய்வங்கிறதான ஒரு உடன்படிக்கை கூட நினைச்சிட்டாங்க அங்கே பண்ணுறாங்கன்னு பார்க்கும். அதான் அது உடன்படிக்கைங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போது அது உடன்படிக்கைங்கிறது அது சத்திய பிரமாணத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். சத்திய பிரமாணத்தை நினைச்சிட்டாங்க இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் மீறுறாங்கங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். யாத்ராவும் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உடன்படிக்கை புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்வோம் என்று கீழ்ப்படிந்து நடப்பேன் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, இந்த வார்த்தை யாவத்தையும் குறித்து கர்த்தர் உங்களுக்கு பண்ணின உடன்படிக்கை ரத்தம் இதுவே என்றார். அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு பலி செலுத்திட்டு அந்த ரத்தத்தை வந்து தெளிக்கிறாரு. இது வந்துட்டு உடன்படிக்கை ரத்தம், நீங்கள் பண்ண உடன்படிக்கை சாட்சியான ரத்தங்கிறான விஷயத்தை அங்கே சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ நியாயப்பிரமாணம் கொடுத்தாங்க, அது வந்து ஒரு உடன்படிக்கைன்னு பார்க்கும். அது செய்வேன்னு சொல்லி கையெடுத்து கொடுத்தாங்க, கையில சத்தியம் பண்ணாங்க பார்க்கும். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் மீறிட்டாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி நம்மளுக்கு புதிய உடன்படிக்கையாக ரத்தம் இதுன்னு சொல்லி தேவன் அவரே ரான்சம் ஈடுபடி கொடுத்து அவர் ரத்தத்தை நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண, நம்ம மேலே இருந்து தெளிச்சிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போது வந்துட்டு நம்மளும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்து மூலமாக நினைச்சப்படாது நம்மள்ட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கான்னு பார்க்கும். பழைய ஏற்பாட்டில் ஆட்டு ரத்தத்தை அவங்க தெளித்து அவங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கான்னு பார்க்கும். இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டின்னு பார்க்கும். அந்த ரத்தத்தை தொளித்து தேவன் நம்மளுக்கு என்ன செய்யாது, நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கார். ஞானஸ்நான சத்தியத்தில் உடன்படிக்கை பண்ணி நம்ம வந்து செய்வோங்கிறான விஷயம் அங்கே பண்ணியிருக்கான்னு பார்க்கும். இதை தான் இங்கே ஒரு அடையாளப்படுத்துது. அந்த அநீதி உள்ள அந்த உக்கிரக்காரங்க வந்து நீதியாக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த எஜமானுக்கும் அந்த கடன்பட்டிருக்கும் ஒரு உடன்படிக்கை வேலையை அங்கே பண்ணார். ஒரு ஒப்புரவாக்கிற ஒளியை அங்கே செய்தான்னு பார்க்கும். அதே மாதிரி கூட நம்மளும் உலக ஜனத்துக்கும் நம்மளுக்கும் நினைச்சிடக்கூடாது, ஒரு ஒப்புரவாக்கின ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒலிவை எண்ணெய் எதுக்கு பயன்படுத்தாங்கன்னா, வந்து அபிஷேகத்தை தைலம் பண்ணுறக்காக தயாரித்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குத்து விளக்குகள், 7 அகல் விளக்கு கொண்ட குத்து விளக்குகள் வந்து எரிகிறதுக்காகவும் அங்கே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். நம்ம அதை கூட படிக்கலாம். யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாத்திராகமம் அதிகாரம் 27 வசனம் 20. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து தெளிந்த தெளிவான ஒளிவை எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிளந்த தெளிவான ஒளிவை எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாங்கன்றது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆசாரி கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா குத்து விளக்கு இருக்கும். குத்து விளக்கு எதுனா 7 அகல் விளக்கு கொண்ட குத்து விளக்கு இருக்கும் பார்க்கும். அது எப்போவுமே எரிந்து கொண்டிருக்கணும், அணையக்கூடாது என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். இந்த குத்து விளக்கு யாரை அடையாளப்படுத்துதுன்னா நம்மளை தான் அடையாளப்படுத்துது. 7 அகல் கொண்ட அந்த குத்து விளக்கு எதை அடையாளப்படுத்துனா 7 சபை காலத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அந்த எரிகிற தீ எதை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா 7 அகல் கொண்ட விளக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது தேவன் கொடுத்த அந்த கட்டளையும் பார்க்கும். 7 சபை காலத்தினுடைய தேவன் கொடுத்த நம்மளுக்கு பிரமாணத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். விளக்குங்கிறது கட்டளை இதை அடையாளப்படுத்துது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஒளிவை எண்ணெய்ங்கிறது தேவனுடைய அபிஷேக தைலத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்ப்போம். அது நம்ம படிக்கலாம். கட்டளை விளக்குங்கிறான விஷயம் படிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் அதிகாரம் 6 வசனம் 23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி. அப்போ வந்து கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம்ங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். கட்டளையே விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 அகல் கொண்ட விளக்கு வந்துட்டு கட்டளைன்னு பார்க்கும். தேவன் கொடுத்துடலாம் அதை கட்டளையை அடையாளப்படுத்துது. வேதமே வெளிச்சம்ங்கிறான விஷயம் என்ன, வெளிச்சம் வேதம் வெளிச்சம்னா நம்ம ஆண்டவர் இயேசுக்கு கொடுத்தாங்கன்னா சத்திய உபதேசத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ அந்த வேதத்துக்கும் இந்த கட்டளைக்கும் நம்ம வந்து வாழணும்னா அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இருந்து பிரகாசிக்கிறதுக்கு அதுக்கு வந்து என்ன வேணும்னு பார்க்கும். அதை பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது இருந்தால் தான் நம்ம நினைச்சது வாழ முடியுங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுன்னு பார்க்கும். இந்த ஒளிவை என்னங்கிறது பரிசுத்த ஆவி இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சூழலே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள் படிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 5 வசனங்கள் 14 முதல் 16 முடிய.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போதும் பார்க்கும். அப்போ நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணத்து மறந்துக்காகாது. விளக்கை கொளுத்தி மரக்கால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டையின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்குன்றிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சங்கிறது சத்தியத்தை நம்ம கொடுத்துருக்காரு. அந்த சத்தியம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா மலை மேல் இருக்கிறது. மலைங்கிறது என்ன? தேவனுடைய ராஜ்யங்களை இப்போ இருக்கிற தேவனுடைய ராஜ்யம்ங்கிறதுன்னா இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள் இருக்குது. அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா நம்ம வந்துக்கிட்டு மலை மேலே இருக்கிற மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்கலாம் இருக்குன்னு பார்க்கும். நம்மகிட்ட தான் சத்தியம் இருக்குது. அந்த சத்தியத்தை நம்ம இருள் இருக்க ஜனங்களுக்கு நம்ம ஒளி நம்மகிட்ட தான் கொடுக்காரு. நம்ம அந்த ஒளியை கொடுத்தா தான் இருள ஜனங்களை மீட்கொள்ள முடியும் பார்க்கும். அப்போ நம்ம கொடுக்குற சத்தியத்தை என்ன பண்ணுற கொடுத்தோம்? மரக்கால்னா இந்த நம்ம வீட்டில் முன்னாடி இந்த ஆளாக்கு வச்சுருப்போம். ஏன்னா அதை அளந்து போடுறது. அந்த ஆளாக்கு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த விளக்கில் மூடி வச்சுட்டேன்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்சிஜன் இல்லாததுன்னா அந்த விளக்கு அழிஞ்சு போயிடும் பார்க்கும். அப்போ நமக்குள்ளே சத்தியத்தை நீங்கள் அடக்கி வச்சுருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படாமல் பார்த்தீங்கன்னா அந்த சத்தியம் அணைஞ்சு போயிடும். அது நம்மளுக்கு டெவலப் ஆகான்னு பார்க்கும். அப்போ நம்ம சத்தியத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க தான் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா அது என்னென்ன கிணத்துல தண்ணி ஊறுற மாதிரி என்ன செய்யுது நம்ம ஊறிக்கொண்டே இருக்கும். சத்தியம் ஊறிக்கொண்டே இருக்குன்னு பார்க்கும். அப்போது சத்தியத்தை நமக்குள்ளே அடக்கி வைக்கக்கூடாது. நம்ம சத்தியத்தை மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுத்தணும். அப்போ நம்ம நினச்சது நம்மளுடைய சத்தியத்தை மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுத்தா தான் அது தேவனுடைய பார்வையில் அருமையாக இருக்குன்னு பார்க்கும். இவதான் மனுஷன் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படுவதுன்னு. மேன்மையான சத்தியத்தை நம்ம சத்தியத்தை எடுத்து கொடுக்கும் போச்சில் தேவன் நாமம் அங்கே தான் வெளிப்படும் பார்க்கும். அப்போ விளக்கு எரியறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அபிஷேகமாக என்ன தேவைன்னு பார்க்கும். இதுக்கு முன்னாடி யாராட்டும் அந்த மாதிரி பிரகாசித்து எரிஞ்சிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா எரிஞ்சிருக்காரு. அது கூட நம்ம படிக்கலாம். யோவான் சாண்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் எரிந்து பிரகாசிக்க விளக்கா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யோவான் சாணர் எரிந்து பிரகாசிக்க விளக்கா எரியறதுக்கு அவருக்கு பரிசுத்த ஆவி இருந்தது. அதனால தான் அவர் எரிந்து பிரகாசித்தார் பார்க்கும். அதே பரிசுத்த ஆவியை தேவன் நம்மளுக்கு பரத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னு பார்க்கும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போனதுக்கப்புறம் தேவன் அதுக்கப்புறம் சபைக்கு அவர் கொடுத்தாங்க பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்தும் பார்க்கும். வாசிக்கலாம். யோவான் 5:35. யோவான் அதிகாரம் 5 வசனம் 35. அவன் இருந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவள் வெளிச்சத்திலே கலிகுற மனதாயிருந்தீர்கள். நம்ம எப்படி இருந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா யோவான் சாணர் போல. யோவான் சாணர் சத்தியத்துக்காக தலையே கொடுத்தார். அவர் அவருடைய ஜீவனை அருமையாக எண்ணப்படலன்னு பார்க்கும். அவர் சத்தியத்தை சொன்னாலும் சொத்துறவாகி என்னது சிறைச்சாலையில் இருந்தான்னு பார்க்கும். யாருக்கு அவனுச்சுன்னா வளைந்து கொடுக்கலான்னு பார்க்கும். இந்த யோவான் சாணர் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா மனம் திரும்புறக்குறைய ஞானஸ்தானத்துக்கு அது கொடுத்தான்னு பார்க்கணும். அதுபோல் நம்மளும் மனம் திரும்புறதுக்கான என்ன செய்யுது சத்தியங்களை ஜனங்களுக்கு கொடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நம்மளை ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் இறுதி பிரகாசிக்க விளக்குக்குள்ள ஒரு அடையாளங்கிற விஷயம் சொல்லப்படுவது பார்க்கும். அப்போ எலும்பி பிரகாசி அப்படிங்கிற சொன்னா தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை அடையாளப்படுது. எலும்பி பிரகாசி ஒன்று ஒளி வந்ததுங்கிற விஷயம் சொல்கிறான் பார்க்கும். ஏசியா 60:1. ஏசாயா அதிகாரம் 60 வசனம் 1. எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அப்போ எழுந்தி பிரகாசித்தா தான் நம்ம எலும்பி பிரகாசிக்கணும். அப்போ அவர் ஒளி, அப்போ தேவனுடைய மகிமை நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம எரிந்து பிரகாசி. அப்போ தேவனுடைய மகிமைங்கிறது என்னென்னா தேவனுடைய சத்தியத்தை அதை அடையாளப்படுத்துறது பார்க்க. எரிந்து பிரகாச விளக்காக இருக்கணும்னா நம்ம எரிந்து பிரகாசிக்கணும்னா தேவனுடைய ஒளி வேணும். ஒளியுமாகிய சத்தியம் நம்மளுக்கு வேணும். அந்த சத்தியத்தின் அடிப்படையில் தேவன் கொடுக்கறதான ஒரு பரிசுத்தாவை அடையாளப்படுத்தாதான் மகிமையாக தேவன் நம்ம தர வேண்டுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள் படிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 25 வசனங்கள் 8 முதல் 12 முடிய. புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள்.
புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். போதும் பார்க்கும். அப்போ எண்ணெய் இல்லாட்டினா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, கைவிடப்பட்ட நிலவரத்தில் போயிடும் பார்க்கும். அப்போ வந்து புத்தி இல்லா கன்னிகள்கிட்ட எண்ணெய் இல்லை, அதனால் அவங்க விளக்கு அணைந்து போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அங்கே வந்துட்டு மலமான வரமூச்சில் வந்துட்டு அவங்க வந்துட்டு எரிந்து பிரகாசிக்க விளக்கா இல்லை, அதனால் அவங்கள கைவிடப்பட்ட நிலவரத்தில் போயிட்டான்னு பார்க்கும். அப்போ நம்ம எரிந்து பிரகாச விளக்கா வேண்டுமென்றால் நமக்கு என்ன தேவைன்னு பார்க்கும். இந்த எண்ணெய்னா பரிசுத்தாவின் அபிஷேகம்னு பார்க்கும். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் என்றால் என்னன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நடத்தப்பட்ட ஒரு அனுபவத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகணும் என்றால், அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலோடு இருந்தால் மாத்திரம்தான் தேவன் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவான்னு பார்க்கும். அப்போ வந்து பரிசுத்தாவியினுடைய வழிநடத்தல் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கைவிடப்பட்ட நிலவரத்தில் போயிடும்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு பரிசுத்தாவி நம்மளை விட்டு எப்பொழுது போகும்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுது நம்மளுக்கு வந்துட்டு அசுத்தம் வருதோ அப்போ நமக்கு என்ன செய்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவி நம்மள்கிட்ட போகணும்னு பார்க்கும். அதை தான் அங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றே நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாது இருங்கள்ங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கு தான் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழலான ஒரு சம்பவம் இருக்குன்னு பார்க்கும். சிம்சனுடைய அந்த நசர விரதம் காக்கப்படுறான், அவனுடைய பலன் எதில் இருக்குது, அவனுடைய முடியில் இருக்குன்னு பார்க்கும். அதான் மகிமைன்னு இருக்குது. அதாவது மகிமை அந்த அவன் வந்துட்டு அதாவது நரமுடி மகிமைங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதே மாதிரி பெண்களுக்கு முடி மகிமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சிம்சனுடைய முடி அதனுடைய மகிமை அவனுடைய சிறைக்கப்பட்டதுனால அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அவனுடைய பரிசுத்தாவி அவனை விட்டு அகண்டு போகுதுன்னு பார்க்கும். அதுபோல் நமக்கு கூட தேவன் கொடுத்த மகிமையான சுவிசேஷ ஒளி நம்ம விட்டு போமிச்சு பார்த்தீங்கன்னா அது மகிமை தேவனுடைய சுவிசேஷத்தை அடையப்படுது, தேவனுடைய அபிஷேகத்தை அடையப்படுது. ரெண்டும் போமிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு நம்ம வந்து ஒரு கைவிடப்பட்ட நிலவரத்தில் போயிடுவான்னு பார்க்கும். அப்போ இங்கே என்ன தேவைன்னு இருக்கும். அப்போ என்ன தேவைன்னா தான் தேவனுடைய வருகையில் போக முடியுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கலாம். பிரசங்கி அதிகாரம் 9 வசனம் 8. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. அப்போ வந்துட்டு உன் வஸ்திரம் வெண்மையாக இருக்குதுன்னா அது வந்து நம்மளுடைய பசுத்தம் நம்மளுடைய கேரக்டர் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். உன் தலைக்கு எண்ணெய் குறையக்கூடாதுன்னா தலை எதை அடையாளப்படுத்துனா தலைக்கு உள்ளாத மூளை இருக்குது. மூளையை தான் எதை சொன்னோன்னா அதாவது ஆவி நம்மளுடைய மனிதனுடைய வழிநடத்தினுடைய ஆவி தங்கி தாபரிக்கடான்னு பார்த்தீங்கன்னா மனதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ சிரசில் எண்ணெய் குறையக்கூடாதுங்கிறன்னா தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வழிநடத்தல், பரிசுத்தாவி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனதில் இருக்குன்னு பார்க்கும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா ஆசாரிகளை அபிஷேகம் பண்ண வச்சா தலையில் எண்ணெய் ஊற்றி தான் அபிஷேகம் பண்ணி என்ன செய்வாங்க ஊழியத்தை எடுப்பான்னு பார்க்கும். ராஜாக்களை வந்துட்டு அபிஷேகம் பண்ணணும்னா தலையில் எண்ணெய் ஊற்றி தான் அபிஷேகம் பண்ணி எடுப்பாங்கன்னு பார்க்கும். அதாவது தலையில் ஊற்றி அபிஷேகம் பண்ணுற என்னென்னா நம்மளை வந்து புதிய மனுஷனாக அவதரிக்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்த பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்தாவி அவங்களுக்கு கொடுக்க முச்சில் அவங்களுடைய தலைக்கு மேலே அக்கினிமானமான நாவுகள் இருந்ததாக அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பரிசுத்தாவி அதை தலைக்கு எண்ணெய்ங்கிறது என்னதுன்னா தேவனுடைய ஆவியை பரிசுத்தாவியை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். படிக்கலாம். யாத்ராவும் 30ஆம் அதிகாரம் 23 முதல் 32 விஷயங்களை படிச்சிடலாம். யாத்திராகமம் அதிகாரம் 30 வசனங்கள் 23 முதல் 25 மற்றும் 30 முதல் 32 முடிய. மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை கூலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் இடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும், லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையையும், ஒலிவ எண்ணெயும் 1 குடம் எண்ணெயும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. 30
ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இஸ்ரவேல் புத்திரரோடு நீ பேசி சொல்ல வேண்டியதாவது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாயிருக்க வேண்டும். இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. இது செய்யப்பட்ட முறைமையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. இது பரிசுத்தமானது. இது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. அந்த ஒலிவ எண்ணெய் காணிக்க கொடுத்தாங்களே, அந்த எண்ணெய் கொண்டு செய்யப்படுற அந்த விஷயம்தான் பார்க்கும். அப்போ அந்த சுகந்த வர்க்கங்களால் அந்த எண்ணெயை காய்க்கப்பட்டு அந்த எண்ணெயை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பலிபீடங்கள், தூபவர்க்கங்கள், மற்ற காரியங்கள் எல்லாம் அதை அபிஷேகம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒலிவ எண்ணெயை வச்சு தான் என்ன செய்கிறாங்க, ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அந்த ஒலிவ எண்ணெய் எதுக்கு பயன்படுத்துன்னா, அபிஷேக தைலத்துக்காக பயன்படுத்துன்னு பார்க்கும். இந்த அபிஷேக தைலங்கிறது தேவனோட கொடுத்த பரிசுத்த ஆவியை இதை அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 10 வசனம் 38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு முதலாம் வருகையில் வந்த போச்சில் அவரை தேவன் எப்படி தான் அபிஷேகம் பண்ணார்னா, பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணிட்டான்னு பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுறாரு, புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியினால் ஒரு அபிஷேகம் பண்ணுறான்னு பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணனால அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஊழியங்களை செய்கிறான்னு பார்க்கும். அதுபோல் என்ன பண்ணுறாருன்னா, பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுறாரு. எண்ணெயினால் கிடையாது, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி அவங்கள வந்துட்டு ராஜாக்களும் ஆசாரியரமாக ஆக்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஆசாரி ஊழியம் செய்கிறதுக்கு அவர்கள் அபிஷேகம் பண்ணணும்னு பார்க்கும், தேவனுடைய வேலை செய்கிறதுக்கு. அதுபோல் இவங்களையும் தேவனுடைய வேலை செய்கிறதுக்காக பரிசுத்த ஆவி மூலமாக அவர் ஒரு அபிஷேகம் பண்ணினாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக படிக்கலாம். 1 யோவான் 2:27 படிக்கலாம். 1 யோவான் அதிகாரம் 2 வசனம் 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. போதும் பார்க்கும். அப்போ நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருக்கின்றது. அப்போ தேவனுடைய ஆவி நமக்கு ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றை பெற்று பரிசுத்தாவி துக்கப்படுத்தக்கூடாது. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வழி இதுவேங்கிறதான விஷயத்த நம்மளுக்கு தேவனுடைய ஆவி நம்மளுக்கு போதிக்குன்னு பார்க்கும். ஒருவனும் போதிப்பதில்லைன்னு பார்த்தீங்கன்னா, எது சரி எது தப்புங்கிறதான விஷயத்த நம்ம தேவ ஆவி மூலமாக நம்ம எச்சரிக்கைப்படுத்தப்படுவோம்னு பார்க்கும். அப்போ உலக மனுஷன் நம்ம தப்பு தான் சொல்லி எச்சரிக்கைப்பட அவசியம் கிடையாதுன்னு பார்க்கும். அது மாதிரி சத்தியத்தில் நம்மளுக்கு எந்த டவுட் வந்தாலும் அப்போ தேவனுடைய ஆவி மூலமாக தான் அதை தேவன் நம்மளுக்கு அதை சரி செய்து தருவார், நமக்கு பகுத்தறிஞ்சு தருவான்னு பார்க்கும். உலகத்தில் போய் நம்ம ஒருத்தர் நம்மளுக்கு போதிக்க தேவையில்லை. ஏன்னா தேவ ஆவி பெற்றவங்க தேவனுடைய ஆவி மூலம் வழி நடத்துவாங்க, அது நம்மளுக்கு போதிக்கும். அது போக ஒருத்தர் நீ தப்பு பண்ணிட்டா, நீ அப்படி இப்படி சொல்லி மற்ற நம்ம குச்சப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை நம்மளை குச்சப்படுத்தி நம்மளை சரி செய்து நம்ம நினச்சி அது தேவன் பத்தமாக வழிநடத்தும் பார்க்கும். அதுதான் தேவன் கொடுத்தா நம்மளுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பார்க்கும். அது நம்மளையும் பரிசுத்தப்படுத்துது, மற்றவங்களும் பரிசுத்தப்படுத்துகிற வேலையும் என்ன செய்யுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை எதை அடையாளப்படுத்த அது அந்த அப்பம், கோதுமைனால அப்பங்கள் செய்து என்ன செய்வாங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த மேஜையில் அந்த சமூக தப்பமாக அடுக்கி வைப்பாங்கன்னு பார்க்கும். அதை படிச்சலாம். லேவியாகமம் 24ஆம் அதிகாரம் 5-6 படிக்கலாம். லேவியராகமம் அதிகாரம் 24 வசனம் 5-6. அஞ்சியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து போதும் பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா ஆசாரி கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சமூக தப்ப மேசையில் 12 அப்பங்கள் இருக்குன்னு பார்க்கும்.
அப்போ 12 கோத்திரத்துக்கு லேட்டாக பார்க்க அந்த 12 அப்பங்கள் இருக்கு பார்க்கும். அது 6 6ன்னு பார்க்கும். அப்போ ஒரு 6 6 ரெண்டு பக்கத்து 6 இருந்துச்சுன்னா நம்ம எப்படி படிப்போம்? 66ன்னு பார்ப்போம். 66 நம்பரை தான் குறிக்குன்னு பார்க்கும். அந்த 6க்கு நடுவில் ஒரு கூட்டல் இருந்தால் தான் நம்ம 12ங்கிற விஷயத்தை நம்ம வந்துட்டு கூட்டுத்தொகை வரும் பார்க்கும். ஒரு 6 ஒரு நம்பரையும் பக்கத்தில் ஒரு 6 ஒரு நம்பர் இருந்தால் நம்ம எப்படி தான் உச்சரிப்போம்னா 66ன்னு உச்சரிப்போம் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆசாரிப்படாதத்தில் அந்த சமூகத்தப்பையில் 6 6 அதுங்கிற அப்பம் எதை அடையாளப்படுத்தினா 66 புஸ்தகத்தை நம்மளோட வேதாகமத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அப்பங்கிறது தேவனுடைய சத்தியத்தை எதை அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும். படிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வசனங்கள் படிக்கலாம். யோவான் அதிகாரம் 6 வசனங்கள் 33 முதல் 35 முடிய. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே ஜீவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். போகும். அப்போ ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிற ஒருவனும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசம் இருக்கும் ஒருவரும் தாகம் அடையான் இருக்கும். அப்போ ஜீவ அப்பம் யாரை அடையாளப்படுத்த? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. அந்த அப்பங்கிற விஷயம் என்னன்னா தேவனே சத்தியத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் சொல்றாரு, நானே வழியும் சத்தியனும் ஜீவனமாக இருக்கேன், என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாடத்தை வரான்னு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜீவ அப்பங்கிறதுனா தேவனுடைய சத்தியம் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த உலகத்தில் நம்ம சாப்பிட்டா தான் பலன் அடைந்து வாழ முடியும் பார்க்கும். அதே மாதிரி இந்த சத்தியத்தில் நம்ம பலன் அடைக்க முடியும்னா ஜீவ அப்பமாகி நம்ம ஆண்டவராகிய சத்தியத்தை அடையாளப்படுத்துது. அவர் இன்னும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரேன்சமே இது அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, மத்தேயு 13:30 படிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 13 வசனம் 30. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களிகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். போதும். அப்போ நம்ம கோதுமை மணியாக இருந்தால் தான் நம்மளை சேர்த்து எரிஞ்ச களஞ்சியங்களை சேர்த்து வைப்பான்னு பார்க்கும். அப்போ நம்ம கோதுமை அப்படின்னு பார்க்கணுமா, தேவாலயத்தில் இருக்கிற ஒரு கோதுமையாக நம்ம இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அந்த கோதுமையாக இருந்தால் தான் நம்ம களஞ்சியத்தை சேர்ப்போம். களஞ்சியங்கிறது தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, கோதுமை களஞ்சியத்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி அது என்ன செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அது புடைக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ புடைச்சா தான் கோதுமை என்ன செய்கிறாங்கன்னா அது நெற்பயிலேருந்து எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் கோதுமையை புடைக்கிறது. புடைச்சதுக்கப்புறம் என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா அதை புடைக்க முடிச்ச பிறகு தூசி கம்பு அதெல்லாம் வெளியே போயிடும். அது சுத்தமான அந்த கோதுமையை தான் நம்ம களஞ்சி சேர்க்க முடியும்னு பார்ப்போம். அதுபோல் தேவன் நினைச்சது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சத்தியத்தில் நினைச்சவர் புடம் முடிப்பார். புடம் முடித்தா தான் நினைச்சது பொன்னாக விளங்க முடியுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, பின்பு கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளவினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடம்பிடிக்கிற உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை சிறப்படுத்தின்றிருக்கேன். சாத்தான் உங்களை புடைப்பதற்காகன்னா இயேசு கிறிஸ்துனுடைய கடைசியா கெத்செமனே தோட்டத்தில் நடக்கிற விஷயம் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலி கொடுக்கும் பட்சத்தில் சீசர்கள் அவர் விட்டு போகிறான்னு பார்க்கணும். அப்போ கோதுமலை புடைக்கிறதுக்கான அப்போ ஒரு சோதனைக்குள்ளே போகிறாங்க. யாரும் போகிறாங்கன்னா பேதும் சீஷர்களுக்கு போகிறான்னு பார்க்கணும். அதே மாதிரி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணாக விளங்குறான்னு பார்க்கணும். அப்போது நம்மளுக்கு இந்த சத்தியத்தில் வரமிச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மணியை ஆகிறதுக்கு முன்னாடி கோதுமை மணியை அது நம்மளது பயிர்லேருந்து பிடுங்க போட்டு சுளவில் போட்டு புடைச்சி அதுக்கப்புறம் நம்மளோட டஸ்ட்டு மற்றபடி குப்பையெல்லாம் அதை எடுத்து போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நினச்சது களஞ்சியத்தை சேர்த்து வைக்க முடியும் பார்க்கும். நம்மளுக்குள்ள துர்க்கிரியெல்லாம் வெளியே போகிற விஷயத்தை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, யோவான் 12ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள் படிக்கலாம். யோவான் அதிகாரம் 12 வசனங்கள் 24-25. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சித்தனையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்ளுவான். போது பார்க்கும்.
அப்படின்னு சொல்லுவார். கோதுமை மணியான நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்காது, செத்தால் எளிய மிகுந்த பலன் கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகித்து அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை விரிக்கிறவனோ அதை நித்திய காலமாக காத்துக்கொள்வான். அவன் பார்த்தீங்கன்னா கோதுமை மணியை நம்ம விதைக்கிறோம், அது வந்து நெற்பயிராக வளர்ந்தது. அப்போ வந்துட்டு அது வந்து பதருக்குள்ளே என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சமாக வளருது. அந்த கோதுமை மணி பதருக்குள்ளே வந்துட்டு அதிகமாக வளர என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா நெற்பயிரானது வெயிட்டு தாங்காமல் என்ன செய்யாது, அந்த நெற்கதிர் வந்துட்டு வளைஞ்சி அடிச்சது மண்ணில் வந்து தொடர்ந்து பார்க்கும். அது போல தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கோதுமை மணி நமக்குள்ளே விளைஞ்சிட்டுன்னு வைங்களேன், சத்தியத்தில் நம்ம டெவலப் ஆகிட்டோம்னா நம்ம நினச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தாழ்ந்து போகிற ஒரு இடையிலப்படும் பார்க்கும். அப்போ வந்துட்டு நினச்சிடுறாங்க மற்ற நானுங்கிற ஒரு ஆணவம் இல்லாமல் நிமிர்ந்து கொடுக்காம நம்ம சத்தியத்தில் ஒரு வளர்ந்துட்டோம்னா கோதுமை மணி மாதிரி வளர்ந்துட்டோம்னு வைங்களேன், இந்த பதருக்குள்ளே வந்துட்டு பதராக இருந்துச்சுன்னா அது எப்பவுமே டெம்பராக தான் இருக்கும். கோதுமை மணி அந்த பதருக்குள்ளே உள்ளே வந்துட்டுன்னு வைங்களேன், அது வெயிட் தாங்காமல் நெற்பயிர் தாங்காமல் வளைஞ்சி அது வந்து மண்ணை தொட்டுன்னு பார்க்கும். மண்ணை தொட்டுட்டுனா அது வந்துட்டு இந்த கோதுமை மணி அதை வந்துட்டு அந்த பதருக்குள்ளே மணி ஆகிட்டுங்கிறதுக்கப்புறம் அதை வந்துட்டு அறுவடைக்கு தகுதியாகன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு நம்ம கோதுமை மணி ஆகிட்டோம்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு எப்பொழுது தாழ்ந்து போன ஒரு ஜீவியமும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு தனவணுங்கிறக்கூடிய காரியமாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம வந்து ஒரு கோதுமை மணியாக மாற முடியுங்கிற விஷயம் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 100 கலம் கோதுமையே என்ன பார்த்தீங்கன்னா 20% தள்ளுபடி பண்ணுறாரு. தள்ளுபடி பண்ணி அவருக்கு 80ங்கிற விஷயத்தை அங்கே எழுதுனான்னு பார்க்கும். இது 80 எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, மோசேயினுடைய ஊழிய பயணத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். மோசேயை வந்து முற்செடியில் நடுவில் தோன்றியதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பார்வோனுடைய அரண்மனையில் 40, அதுக்கப்புறம் வனாந்தரம் வனாந்தரம்னா அவர் வந்துட்டு மனைவி பிள்ளையோடைய ஜீவனம் பண்ணது ஒரு 40 பாகம். முற்செடியில் தோன்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு அவரை வந்துட்டு பார்வோனுடைய முன்னிலையே நினைக்க முடிச்சு பார்த்தீங்கன்னா வயது 80ன்னு பார்க்கும். அப்போ யாத்திராவும் 7:7 இந்த விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இந்த 80 எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா மோசனோட ஊழியத்தினுடைய பயணத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்மளும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த 80 எதை அடையாளப்படுத்தினா நம்மளுடைய மோசையை மாறி தேவனுக்கு வைராக்கியமாக ஜீவித்து தேவனுடைய ஊழியத்தை அனுசரித்து செவ்வனை செய்ய அதை வந்துட்டு உதவி செய்யணும்னு பார்க்கும். அதை தான் இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அங்கே 50 கலம் எண்ணெய் அடையாளப்படுத்தினா 50ங்கிறது 5 எதை அடையாளப்படுத்தினா புதிய சிருஷ்டியை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ புதிய சிருஷ்டியாக நம்ம மாற விஷயத்தை இதை அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக பொருளால் உங்களே சிநேகிதர்களை சம்பாதித்து கொள்ளுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். யோவான் 15 அதிகாரம் 13-14 வசனங்கள் படிக்கலாம். யோவான் அதிகாரம் 15 வசனம் 13-14. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவரையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். பார்த்தீங்கன்னா அவன் தேவன் சொன்ன சத்தியத்துக்கு நம்ம ஜீவித்தோன்னா நம்ம தான் எல்லாரும் இருந்தால் அவர்களுக்கு தேவனுக்கு என்ன சிநேகிதனாக இருப்போம்னு பார்க்கும். அதே மாதிரி நம்ம வந்துக்கிட்டு தேவனுடைய சத்தியத்தை கேட்டு ஜீவித்தா நம்ம சிநேகிதனாக ஆயிடுவோம். அதுமாதிரி நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு சத்தியத்தை கொடுத்து அவங்கள ஜீவனம் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு அவங்க பிரயாசப்படுத்தினாலும் அதே நினச்சில் பார்த்தீங்கன்னா அவங்களும் நமக்கு தேவனுக்கு சிநேகிதராக நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம், அவங்களும் நமக்கு சிநேகிதராக மாறுவாங்கன்னு பார்க்கும். இதான் பார்க்கும். அப்போ உலக பொருளால் அவங்க நினச்சது பார்த்தீங்கன்னா இந்த உலகங்கிறது ஒரு பொருள், அதை இடையப்படுத்து. அதை நினச்ச நண்பர்களை சிநேகிதை சம்பாதிக்கணும்னா தேவனை சிநேகிதை சம்பாதிக்கணும்னா சத்தியத்தை கொடுத்து சம்பாதிக்க முடியும்னு பார்க்கும். அப்படி அந்த உக்கரக்காரன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எஜமானவர்களில் அந்த ஒளிவை எண்ணெயையும் அந்த கோதுமையை வைத்து என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா சிநேகிதை சம்பாதிச்சான்னு பார்க்கும். அந்த உக்கிரக்காரனுக்கு சொந்தம் இல்லை, அந்த எண்ணெய் அவனுக்கு சொந்தம் இல்லை, அந்த கோதுமை சொந்தம் இல்லை, ஆனால் எஜமானுக்கு தான் சொந்தம். ஆனால் அந்த எஜமானுக்குள்ள சொந்தமான அந்த ஒளிவை எண்ணெயையும் அந்த கோதுமை வச்சு என்ன செய்யறது 2 நண்பர்களை சம்பாதிச்சான்னு பார்க்கும். அதுபோல் தேவனிடத்தில் வந்ததான அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் தேவனிடத்தில் இருந்த அந்த சத்தியத்தை வாங்கி கொண்டு நம்ம நினைச்சது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உலகத்தில் உள்ள நண்பர்களை சிநேகிதர்களே நம்ம சத்தியத்து மூலமாக நினைச்சிட சம்பாதிக்கலாங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே சங்கீதம் 119:63 படிக்க. சங்கீதம் அதிகாரம் 119 வசனம் 63. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பயந்து அவருடைய கட்டளையை கை கொள்றவங்களுக்கு என்னது தோழன் இருக்கு. உமது பயந்து கட்டளையை கை கொள்றவங்களுக்கு அனைவருக்கும் நான் தோழன். அப்போ தேவனுடைய சத்தியத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து ஜீவிக்காங்களோ அவர்களுக்கு வந்துக்கிட்டு நம்ம என்ன சிநேகிதனாக மாறுவோம் பார்க்கணும். அவங்களும் நமக்கு
சிநேகிதானாக மாறுவாங்கங்கிறான விஷயத்தை இங்கே சொல்லப்படுது பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்கள் இன்னைக்கு என்ன படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உக்கிரனக்காரனுங்கிறான ஒரு ஓமையை பார்க்கும். அந்த ஓமனுடைய பாடத்தினுடைய கருப்பொருள் எல்லாத்தையும் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சேன்னு பார்க்கும். இந்த உக்கிரனக்காரனுடைய இன்னொரு காரியம் கூட இந்த வேதத்தில் மறைந்திருக்குன்னு பார்க்கும். அதையும் என்ன செய்யலாம் பிற்பாடு நம்ம பார்க்கலாம்னு பார்க்கும். இவ்வளோ நேரம் பெருமொழி கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.